أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உங்களிடம் போன தடவை ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். 277 2-177 அதில் முதல் வரியில் புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பதின் மூலம் கிடையாது என்று பார்த்தோம். அதற்கு உள்ள உண்மையான அர்த்தம் என்னவென்றும் கேட்டிருந்தேன். ஷாஹிதா அவர்கள் ஒரே வார்த்தையில் கேட்டிருந்தேன். தக்வா என்று கூறியிருந்தார்கள். தவறு கிடையாது. தக்வா உடையவர்கள் மட்டும்தான் கிழக்கிலோ மேற்கிலோ திருப்ப மாட்டார்கள். இரண்டாவது, செல்வராஜும் பதில் அளித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனை அடிப்படையில் பேசியிருந்தார்கள். தவறு கிடையாது. ஏனென்றால் முதல் தடவையாக புதிய வார்த்தைகள் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் கேள்வி கேட்டதும் ஓரளவு நீங்களே அழகான முறையில் அதை சிந்தித்து பதில் சொல்லியிருந்தீர்கள். தவறு கிடையாது. மேற்கொண்டு நீங்கள் சிந்தியுங்கள். புதிய விளக்கங்கள் எப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். புதிய விளக்கங்கள், அதுதான் இந்த குர்ஆனுடைய விசேஷம். அடுத்தது ஃபரிதா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதின் மூலம் புண்ணியம் ஆகிவிடாது. புண்ணியம் பெற்றவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு உரியவன், புண்ணியத்தை அடைந்தவன். அவன் மகத்தான வார்த்தை புண்ணியம். இதில் அவர்கள் விஷயத்தை ஒழுங்காக எல்லோரும் புரியும்படியாக அந்த விதத்தில் பேசியிருந்தார்கள். அந்த முதல் வரிக்கு நல்ல பதில்தான், அது தப்பு கிடையாது. ஒரே வார்த்தையில் 2 வார்த்தையில் அல்லது 3 வார்த்தைகளில் அந்த விஷயத்தை முடிக்க வேண்டும் என்றால் எந்த விஷயத்தை? கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதின் மூலம் எந்த புண்ணியமும் கிடையாதுன்னு ஆன சொல்லிட்டானே. அதுக்கு ஒரே வார்த்தை, நோ பாடி ஆக்ஷன். அவ்வளவுதான். இஸ்லாத்து உள்ளவன் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியவனுக்கு நோ பாடி ஆக்ஷன், உடல் அசைவு, தலை அசைவு, வாய் பேச்சு, கைகளால் அசை எதுவுமே கிடையாது. இதுதான் முக்கிய அம்சம். இது அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டான். அந்த ஒரு வார்த்தையிலே புரிஞ்சுக்கலாம். முகங்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் புண்ணியமும் எந்த நன்மையும் கிடையாது என்றால், இதிலிருந்து நீங்க உண்மையான அர்த்தம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால், பாடி ஆக்ஷன், உடம்பு அசைவு, தலை அசைவு, கைகளால் அசைவு, பேச்சு எதுவுமே கிடையாது. நீங்கள் குர்ஆனை பின்பற்றி நடப்பீர்களேயானால், அது உண்மையான விஷயத்தை அறிந்து கொள்வீர்களேயானால் உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும்.
இந்த கைகள், காய்கள், தலைகள் அசைவில் எந்த நன்மையும் கிடையாது என்று நல்லா புரிந்து கொள்வீர்கள். எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் முகம்தான் இருக்கிறது என்று கூறுகின்றான் அல்லாஹ். எந்த பக்கம் உங்கள் முகத்தை திருப்புவீர்கள்? ஆகவே சொல்லப்பட்ட அனைத்து செயல்களையும் செய்வதற்கு என்னென்ன விஷயம்? முதல்ல சுஜூத் எடுத்துக்கிறங்க, ருக்கு எடுத்துக்கிறங்க, சலாத்தை எடுத்துக்கிறங்க, ஜக்காத்தை எடுத்துக்கிறங்க, வணக்கம் அதை எடுத்துக்கிறங்க, ஜிக்ர் எடுத்துக்கிறங்க, தஸ்பீஹ் எடுத்துக்கிறங்க. இன்னும் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கு நீ கைகள், கால்கள், தலைகள் அசைப்பதில், பாடி அசைப்பதில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கும் இதற்கு சம்பந்தமே இல்லை. ஒவ்வொரு விஷயம் யாருக்கு என்னவென்றே புரியாது. ஞானம் ஜிக்ரு நிறைந்த விஷயம். இந்த சொல்லப்பட்ட 7 விஷயங்கள் நீங்கள் செய்தே தீர வேண்டும். இதற்கு பதில் சொல்ல முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது, செய்து காட்டும் முறையையும் சொல்ல முடியாது. என்னவென்றே புரியாத விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கண்ணுக்கு தெரியாத, பார்க்க முடியாத இறைவனிடமிருந்து வந்த கட்டளையாகும். இப்பொழுது புரிந்திருப்பீர்கள். நாம் செய்யும் செயல் அனைத்தும் ஒரு அடிப்படையில் வைத்துக்கொண்டு, ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதுக்காக அந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போறது, இதற்காக இந்த இடத்தை விட்டு அதுக்கு அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் செல்வது, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது, குரானில் கிடையாது. அதை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். ஒண்ணுமே தெரியாமல் இருக்கும் இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் செய்வீர்கள்? செய்வதற்கு என்ன ஆதாரமோ, அர்த்தமோ, விளக்கமோ, செயல்படுத்தும் முறையோ இல்லாமல் எப்படி செய்வீர்கள்? இது அனைத்தும் இருதயத்தால் செய்து முடிக்க கூடிய காரியங்கள் ஆகும். இதுதான் குர்ஆன் விசேஷம். இந்த குர்ஆனை ஓதி உணர்ந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அனைத்தும் இருதயத்தால் செய்யக்கூடிய காரியம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் யார் என்று பக்கத்து மனிதருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பக்கத்து மனிதரே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருப்பார்கள் இந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பவர்கள். ஒரு 5 விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் மனிதர்களுக்கு காட்ட முடியும். பாடி ஆக்ஷன் அதுல மட்டும்தான் இருக்குது. கைகளாலும், பாடியாலும், கால்களாலும், பேச்சுக்களாலும் இருக்கின்றது 5 விஷயம். அந்த 5 விஷயங்களை ஃபரிதா அவர்கள் கூறியிருந்தார்கள். 2 விஷயத்தில் முடித்து விட்டார்கள் 5 விஷயத்தையும். இப்ப எதையும் காட்ட முடியாது என்ற நிலைமை இப்பொழுது வந்துவிட்டது. நீங்களும் புரிந்திருப்பீர்கள். காரணம், அர்த்தம் தெரியாத விஷயத்தை எப்படி செய்வது? அதை யோசிச்சு பார்த்தாலே தெரியும். கையை கால ஆற்றுதலையோ, முகத்தை திருப்புவதிலையோ எதுவுமே நடக்காது என்பதை இப்பொழுது நன்றாக புரிந்திருப்பீர்கள். 5 விஷயங்களை நீங்கள் மனிதர்களுக்கு காட்டியே தீர வேண்டும். காட்டாமல் அந்த காரியத்தை செய்யவும் முடியாது. நம்பர் 1, ஹஜ் நீங்கள் செய்வதை மக்களுக்கு காட்டியே தீர வேண்டும். ஹஜ் செய்வதை மக்களுக்கு காட்டியே தீர வேண்டும். 1. நம்பர் 2, ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்துல 5 விஷயங்கள் இருக்குதுப்பா. ஹிஜ்ரத்துல 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களும் கொண்டதுதான் ஹிஜ்ரத். அந்த ஃபரிதா 2 விஷயத்தை சொல்லிட்டாங்க. தர்மம் ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த ஹஜ்ஜை பத்தி சொன்னாங்க. சரி, தப்பு கிடையாது. இப்போ ஹஜ் நீ மக்களுக்கு காட்டியே தீர வேண்டும். ஹிஜ்ரத் என்றால் நீங்கள் அர்ப்பணிப்பது, உங்களையே நீங்கள் அர்ப்பணிப்பது, உங்கள் உயிரையே நீங்கள் அர்ப்பணிப்பது. இந்த விஷயத்துக்கு தான் ஹிஜ்ரத் என்று பெயர். ஹிஜ்ரத் எப்படிப்பட்டது என்றால்,
ஒன்று, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் எந்த வீட்டில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் அல்லாஹ் உங்க குடும்பத்தினர் தான் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டீர்கள். இது குர்ஆன் சரியாக சொல்லுகின்றது. எனக்கு இது முழுமையாக பிடித்து விட்டது, இதன் மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது என்று நீங்கள் உங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு உங்களை பிடிக்காது. இப்பொழுது நீங்க என்ன செய்வீர்கள்? இனி இங்கு இருப்பது பிரயோஜனம் கிடையாது, நன்மையும் கிடையாது, அல்லாஹ் வழியில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று வெளியேறுகின்றீர்கள். இது வீட்டு எல்லாரும் பார்க்கறாங்க, பக்கத்து வீட்டு தெரு எல்லாமே பார்க்கறாங்க. இந்த பையன் இருந்தானே ஏன் போயிட்டான். ஆகவே காட்டக்கூடியது அது ஒண்ணு. ஹஜ்ஜு காட்டக்கூடியது, ஹிஜ்ரத்து இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்கள் வீட்டை விட்டு திரட்டப்படுகின்றீர்கள். இவன் வேண்டாம், நம்ம மதத்தை இவன் இழிவுபடுத்தி விடுவான், இவன் இருந்தால் நம்மளுக்கு கெட்ட பெயர் என்று பெத்தவங்களே உங்களை வீட்டை விட்டு வெளியே திரத்துறாங்க. அந்த முறையில் வீட்டை விட்டு வெளியேறுகின்றீர்கள். முதலில் சொத்து கீத்து அது வேண்டாம், நான் போயிடுறேன், நீங்களே போயிடுறீங்க. ரெண்டாவது வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார், அவருக்கும் சொத்து கீத்தான் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, வெளியேறாங்க. மூன்றாவது விஷயம், இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டதினால், இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டதினால் சுத்தி இருக்கிறவங்க தொந்தரவு தரலாம், துன்பங்கள் தரலாம், திட்டலாம், எல்லாம் செய்யலாம். அவங்க திட்டதை நீங்க கேட்கிறீர்கள், பார்க்கின்றீர்கள், ஊர் உலகம் எல்லாம் பார்க்குது. இதை நீங்கள் மக்கள் பார்த்தே தீர வேண்டும், இது மறைக்க முடியாது. 3. நாலாவது விஷயம், நீங்கள் இஸ்லாத்திற்காக போர் யுத்தம் ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் சண்டை போட்டே தீர வேண்டும். அப்படி சண்டை போடும் பொழுது, யுத்தம் செய்யும் பொழுது, அல்லாஹுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் நீங்கள் சண்டையிடும் பொழுது ஊர் உலகம் எல்லாமே பார்ப்பாங்க, நீங்க சண்டையிடுறது காட்டியே தீர வேண்டும். சரியா? 5வது, இந்த விஷயத்தில் சண்டையிடும் பொழுது நீங்கள் எதிரிகளை கொல்லுகின்றீர்கள் அல்லது எதிரிகளால் நீங்கள் கொல்லப்படுகின்றீர்கள். சப்போஸ் நம்ம இறந்துட்டோம்டா, உலகமே பார்க்க நேற்று இருந்தா இருப்பார், சண்டை இறந்து போயிட்டார். இந்த 5 விஷயங்களை மட்டும்தான் நீங்க உலகத்துக்கு காட்ட முடியும். மற்ற எந்த குர்ஆன் எந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் காட்ட முடியாது. அனைத்தும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி செய்யணும்? உடம்பு கிடையாது, கிழக்குல மேற்குல திருப்பது கிடையாது. அனைத்தும் உங்களுடைய பரிசுத்தமான இருதயத்தினால் செய்யக்கூடிய காரியங்களாகும் குர்ஆன் முழுமையும். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். உடல் அசைவு, உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், கண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இது செய்யறதுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு போகின்றார்கள். இது தேவையற்ற விஷயம். அங்கு போய் ஒரு குறிப்பிட்ட திசை நோய் நிற்கின்றார்கள், தேவையற்ற விஷயம். இதனால் எந்த நன்மையும் கிடையாது. அவர்களாக ஏதோ கற்பனை செய்து செய்கின்றார்கள். இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை, செய்யவும் கூடாது. இப்படி செய்கின்ற காரியம் குர்ஆனில் கிடையாது. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு நீ காட்டவே கூடாது. நான் நோம்பாளிங்க, நோன்பு பிடிச்சிக்கிறாங்க அப்படி பேச்சு, நோன்பு பிடிச்சு காட்டவே கூடாது, சொல்லவும் கூடாது. நீயாச்சு உன் நோன்பு ஆயிடுச்சு. மற்றபடி சாதாரண ரொட்டீன் வேலையை ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்குன்னு நான் நோம்பாளிங்க, நோன்பு பிடிச்சிக்கிறாங்க எனக்கு, நீங்க முடியாதுங்க, அது பேச்சு வரக்கூடாது. ஆகவே வெளியே நோன்பு நீங்க வெளியே காட்டவும் முடியாது, சொல்ல முடியாது. தர்மத்தை நீங்க வெளியே சொல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த குர்ஆனில். முடிஞ்சவரை யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யுங்கள். அப்படி செய்யும்போது 1-2 பேர் பார்த்துருவாங்க, பார்த்தாலும் தப்பு கிடையாது. ஆகவே தர்மத்தை நீங்கள் காட்டியும் செய்யலாம், காட்டாமலும் செய்யலாம்,
தற்செயலாக பார்த்து விட்டால் தப்பு கிடையாது. நீங்களே தெரியும்படி சொல்லி காட்டி தர்மம் செய்ய வேண்டாம். இதுதான் ஃபரிதா சொன்னாங்க. ஹஜ்ஜி, தர்மம் இந்த 2 தவிர மற்றெல்லாம் இருதயத்தால் செய்யக்கூடியது என்று அவங்க சொன்னாங்க. இப்போ குர்ஆன்ல சொல்லப்பட்ட எந்த விஷயமும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு ஏற்கனவே நிறைய தடவை பேசிவிட்டேன். நிச்சயமாக எதற்கு அர்த்தம் தெரியாது, விளக்கம் தெரியாது, செயல்படுத்தும் முறையும் தெரியாது. நம்ம யாவருக்கும் தெரியாது, இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. மேலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள், அது என்னவென்றே தெரியாது, யாரும் செய்ததும் கிடையாது. முஸ்லீமாக வேண்டும் என்று சொல்லுகின்றான், அது யாருக்கும் தெரியாது. நீ இஸ்லாத்தில் இருந்தால் நீயாச்சு, உன்னுடைய இறைவனாச்சு. நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் முஸ்லீம் அது சொல்ல முடியாது. முஸ்லீம்னு அர்த்தம் தெரியாது. எப்படி ஒருத்தன் முஸ்லீம் ஆவான்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனால இந்த விஷயத்தை நீங்க இதயத்தில் தான் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர வெளியே சொல்லுவதனால் எந்த நன்மையும் கிடையாது. இதற்கு மேலாக ஒரு கடைசி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அதை நீங்க வெளியே காட்ட முடியாது. என்ன விஷயம்? துவா. துவா என்றால் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு 9 வரம்புகள், கண்டிஷன் இருக்கின்றன. அந்த வரம்புகள் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த துவாவை, அல்லாஹ்விடம் கேட்கும் துவா பிரார்த்தனையை செய்ய வேண்டும். நீங்களாக உங்க இஷ்டப்படி கையை தூக்கிட்டு கேட்கிற பேச்சே கிடையாது. சத்தம் போட்டு பேசுற பேச்சே கிடையாது. நீங்க சத்தம் போட்டு ஒண்ணு சொல்ல ஆமீன் ஆமீன் சொல்ற பேச்சே கிடையாது. கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பதி எந்த புண்ணியம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கங்க முதல்ல. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், 7:55 சொல்லிட்டான். உங்கள் இறைவனிடம் அந்தரங்கமாகவும் பணிவாகவும் அவனிடம் துவா பிரார்த்தனை செய்யுங்கள். அந்தரங்கம், பணிவு. இது எப்படி நீங்க பாடி ஆக்ஷன்ல காட்டுவீங்க, கை ஆக்ஷன்ல காட்டுவீங்க, சத்தம் போட்டு பேசுவீங்க? இப்ப புரிஞ்சிருப்பீங்களே. 7:55 8 9 வரம்புகள் இருக்குது. 2 வரம்பு மட்டும் சொல்லிடுறேன். 7:55 நீங்களே படிச்சுக்கலாம். இப்போ நன்றாக புரிந்திருப்பீர்கள். இப்பொழுது யார் வரம்புகளை மீறுகின்றார்களோ, நான் சொல்லியபடி எவன் பிரார்த்தனை செய்யவில்லையோ, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 வரம்பை சொல்லிட்டு ஆண்டவன். ஒண்ணு அந்தரங்கம். அந்தரங்கம் டாப் சீக்ரெட், மனசுக்குள்ளதான் கேட்கணும். நீ துவா பண்றது பக்கத்து மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. இதுதான் துவா முறை. அப்புறம் பணிவு. அந்தரங்கமே ஆயிடுச்சு, எல்லாம் யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. மேலும் பணிவாகவும் கேட்கணும்னு சொல்றான். இந்த அந்தரங்கம் என்னன்னு தெரியாது, பணிவும் என்னன்னு தெரியாது. இந்த 2 வரம்புகள் அடிப்படையில் தான் நீ அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னிய பிறகும் இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், கைகளை தூக்குவதனால், சத்தம் போட்டு பேசுவதனால் ஒன்றும் ஆகாது. அல்லாஹ் சொல்லிய வரம்பின் அடிப்படையில் யார் செய்யறாங்களோ அவங்கள துவா மட்டும்தான் அல்லாஹ் ஏத்துக்கிறான். யார் வரம்பை மீறுகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் நேசிப்பதில்லை, அல்லாஹ் வெறுத்துறான். ஆனா வெறுக்கிற செயலை தான் இன்னைக்கு நம்ம அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றோம். திருத்தி கொள்ளுங்கள், திருந்தியும் கொள்ளுங்கள், உண்மை தெரிந்த பின்னர். இப்பொழுது தெளிவாக அனைவரும் புரிந்திருப்பீர்கள். குர்ஆனில் அல்லாஹ் மூமின்களுக்கு இட்ட கட்டளைகள் அனைத்தையும் இருதயத்தால் செய்து முடிக்க கூடியவை ஆகும். இந்த 5 விஷயத்தை தவிர 5 விஷயத்தை வெளியே காட்டிதான் மறைச்செல்லாம் சண்டை போட முடியாது, மறைச்செல்லாம் வீட்டுக்கு வெளியேற முடியாது, மறைச்செல்லாம் திட்ட முடியாது, எல்லாம் வெளியே காட்டிதான். இப்பொழுது நல்லா புரிந்திருப்பீர்கள். நீங்கள் இந்த முதல் ஆயத்துல அல்லாஹ் சொல்லி அந்த வார்த்தையை கவனிச்சு அதிலே போதும், எல்லாம் அடங்கி போயிடுச்சு, எல்லாம் அடங்கிடுச்சு. இது முகங்களை சொல்ற முகங்களை இப்ப பாடி வந்துடுச்சு. முகத்தால தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க.
தலையை திருப்புறது, நீங்க தான் திருப்பி அந்த பக்கம் திருப்புறீங்க, இந்த பக்கம் திருப்புறீங்க, வாயை சத்தம் போட்டு துவா கேட்க சத்தம் போடுறீங்க, எல்லாம் செய்யறீங்க. வேண்டாம். அல்லாஹ் வேண்டாம் சொன்ன பிறகு நிறுத்தி விடுங்கள். தவறை ஒழுங்காக உணர்ந்து கொள்ளுங்கள். திருப்பி நீங்களே படித்து பாருங்கள். செய்வது தவறுதான் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது இந்த விஷயத்தை உங்களுக்கு முடிஞ்சவரை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இனி அடுத்த கேள்வி கேட்டேன். அதாவது கொலை செய்தவன் கொலை நிச்சயமாக உங்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது. பழி வாங்குவது உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. அதில் நிறைய விஷயம் பார்த்துட்டீங்க. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அந்த 2வது சூறாவில் 178 எல்லாம் எடுத்துக்கிறோங்க. ஒவ்வொரு வரியா படிங்க. எனக்கு ஆண்டவன் அறிவிச்ச வரை உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் மேற்கொண்டு சிந்திச்சு வேறு ஒருத்தரும் ஒரு விளக்கத்தாட கிடையாது. அதுதான் ஓதுற முறை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லிடுறேன். நீங்க அனைவரும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எனக்கு விளக்கம் கிடைக்குது, அர்த்தம் கிடைக்குது அப்படின்னு நீங்க சொன்னா போதும். படிங்க. 178. நம்பிக்கை கொண்டோரே, கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் இருங்கம்மா, நம்ம சவுண்ட் கம்மியா இருக்குது. ஏமா சவுண்ட் கம்மியா இருக்குது? நீங்க உங்க இதை சவுண்ட் கூட்டி வைங்க. சரி. கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. இது விதியாச்சுப்பா. அல்லாஹ் சொல்லிட்டாம விதி ஆயிடுச்சு. கொலைக்காக பழி தீர்ப்பது விதியாக்கப்பட்டது என்று நான் சொன்னவங்கள்ட்ட உங்களை கேட்டுதான் இந்த ஆயத்து அல்லாஹ் போற்றிருக்கிறான் என்று அன்றை சொன்னேன். அதற்கு முடிந்தால் பதில் சொல்லலாம், இல்ல தெரியாவிட்டால் சிந்திச்சு சொல்லலாம். அடுத்த லைன். சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன். சுதந்திரம் உடையவனுக்கு இண்டிபெண்டன்ட் பர்சன், அவன் தனியா இருக்கிறான். தனக்கு தெரிந்த ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தை பண்ணி கொண்டு தனியாக இருக்கின்றான், சுதந்திரமாக இருக்கின்றான், யாரையும் நம்பி வாழவில்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டு இருக்கிறான். இவனை ஏதோ ஒரு காரணத்தால பிடிக்காதவன், இவன் நல்ல பேர் இந்த தெருவுல இந்த ஊர்ல நல்ல பேர் வாங்கினவன், அப்படியே பொறாம பிடிச்சிருக்கதான் செய்வாங்க. அவனை கொலை பண்ணிடுறான், வச்சுக்கிறங்க. இப்ப சுதந்திரமான மனிதன் இறந்து விடுகின்றான். இப்ப நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை ஒழுங்காக கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சுதந்திரமுடைய மனிதனுக்கு சுதந்திரமான, அப்புறம் அடிமைக்கு அடிமை. அடுத்தது பெண்ணுக்கு பெண். இருப்பினும் கொலை செய்த அவனுக்கு அவனது சகோதரனால் ஏதும் மன்னிக்கப்படுமானால் வழக்கமான முறையை பின்பற்றி நஷ்ட ஈட்டை கொலை செய்தவன் பெருந்தன்மையுடனும் நன்றி அறிதலுடனும் செலுத்திவிடல் வேண்டும். இப்போ அந்த சுதந்திரமான மனிதனுக்கு ஒரு சகோதரன் இருக்குமானால் இருந்தால், அப்படி இருந்தால் அவன் கேட்கும் நஷ்ட ஈடை ஒழுங்காக கொடுத்து விடுங்கள். இருந்தால் கொடுத்து விடுங்கள். அதான் அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டா புரியலையா? இது சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? அவனுக்கு சகோதரன் நல்லா புரிஞ்சு. சகோதரன் இருக்குமானால் இருந்தால், இப்ப சகோதரன் கேட்கிறான், மன்னிக்கலாம்,
அல்லது நஷ்ட ஈடு தரலாம் என்று வரும்போது நஷ்ட ஈடு கேட்டால் தாராளமாக மனமுவந்து கொடுத்து விடுங்கள்னு சொல்லிட்டான் ஆண்டவர். இருந்தால்தான். இல்லை, அவனுக்கு சகோதரன் இல்லை. இப்ப என்ன செய்வது? சகோதரன் இருந்தா அவனுக்கு நான் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு, நஷ்ட ஈடு கேட்டால் நஷ்ட ஈடு. அல்லாஹ் சொல்ல வார்த்தை தான் இருந்தா, இப்ப இல்லை என்று வைத்துக் கொள்வோம். என்ன செய்வது? நசீர், பரிதா, ஷாஹிதா என்ன சொல்லுவீங்க நீங்க? யாரும் இல்லப்பா, தனியமே கொலை முடிஞ்சு, கதை முடிஞ்சிச்சு, கதை முடிந்து விட்டது. கொலையாளி மாட்டிக்கொண்டான், சொந்தமான மனிதன் இறந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு சகோதரன் கிடையாது. என்ன இப்பொழுது உங்க மனதில் தோன்றுகின்றது? செல்வராஜ், அப்துல் கரீம் சொல்லுங்க, ரியாஸ், சிராஜ் சாஹா சொல்லுங்க. மனசு என்ன போறது? இல்லைன்னு வச்சுக்கணும் தம்பி, என்ன செய்யணும்? இப்போ அல்லாஹ் தஆலா இந்த புத்தகத்தை, மிக்க கண்ணியமான புத்தகம், ஞானம் நிறைந்த புத்தகம், இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற தகுதியை உங்களுக்கு கற்றுத் தருகின்றான் இந்த ஆயத்தின் மூலம். குர்ஆன் முழுவதும் அப்படிதான். இப்பொழுது இல்லை தம்பி, தம்பிமார்களே, யாரும் இல்லை. என்ன பதில் உங்களுக்கு வருது? திடீர்னு என்ன வருது? மனசு என்ன வருது? நம்பிக்கை கொண்ட சுதந்திர முடிவன் போய் அவனை கொன்னுடணுமா காக்கா? நீங்க சொல்லுங்க, என்ன மனசுல வருதுன்னு சொல்லுங்க, இதான் சொல்லுங்க. அதுதான் காக்கா எனக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? நம்பிக்கை கொண்ட ஒரு சுதந்திர முடிவன் போய் அந்த கொலையாளிய கொன்னிடணும். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, யாரும் கிடையாது. சகோதரன் இருந்தால், இப்ப இல்லைன்னு வச்சுக்கிறங்க, இல்லைன்னு வச்சுக்கிறங்க. சம்பந்தம் இல்லாத வேறு சுதந்திரமான ஒரு மனிதன் எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான். அவன் வந்து இந்த கொலையாளிய கொலை செய்யணும்னு சொல்றீங்களா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? மத்தவங்க என்ன சொல்றீங்க? அப்படி வராதுங்க சார். மத்தவங்க என்ன சொல்றீங்க? இல்லையோ, இப்ப குர்ஆன் ஓதுறேன்டா, நம்ம வந்து கலந்து ஆலோசனை செஞ்சு சீரிய முறையில ஒவ்வொரு வார்த்தையும் அணுகி பேசினாதான் வேகமா புரியும். அதுக்காக தான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் கேட்கல. இப்போ சுதந்திரமுடையவன் சுதந்திரமுடையவன் தான். இப்பொழுது அவங்க யாரும் கிடையாது, இப்ப எல்லாம் போயிட்டாங்கப்பா, யாரும் கிடையாது, எல்லாம் போயிட்டாங்கப்பா. கொலையாளி எதுக்கு மாட்டிக்கிட்டான்பா? யாரு? ஊருகிட்ட கொலை மாட்டிக்கிட்டான், அவனுக்கு சொந்தம் கிடையாது, ஊர் மக்கள் அவன் பிடிச்சிட்டாங்க. இப்ப இவன் என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யறது? இவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு ஆள் கிடையாது, கேட்கறதுக்கு ஆளு கிடையாது, வாங்கறதுக்கு ஆளு கிடையாதுப்பா. சரிதானே? அவன் ஒரு ஆளு தான், இறந்து போயிட்டான், யாரும் கிடையாது. இப்ப இவனுக்கு தண்டனை கொடுக்கிறதா, மன்னிக்கிறதா? இப்ப கேள்வி வந்துருச்சு. கொலைக்கு கொலை பண்றதா அவன, அல்லது அவனுக்கு மன்னிக்கிறதா என்ற கொஸ்டின் வந்து, இந்த கேள்வி வந்துச்சுப்போ. இந்த கேள்வி வந்துருச்சுல. இப்போ அல்லாஹ் எனக்கு சொல்லியதை உங்களுக்கு சொல்லுகின்றேன், அதை நம்பிவிட வேண்டாம், அதான் சரிதான் என்று சொல்லிவிட வேண்டாம். அதுல நீ உறுதியா இருங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஓர் துன்பம் ஏற்பட்டு அவன் இறந்து விட்டால், ஊர் உலகம் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கொலையாளிக்கு நீங்கள் மன்னிப்போ தண்டனையோ கொடுக்க முடியாது. இவனை போல் சுதந்திரமுள்ள ஓர் மனிதன் இருந்தால் அவனிடம் நீங்கள் நேரடியாக போய், இந்த மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு நல்ல மனிதன்பா, ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்ப்பா, நீ சொல்லு என்ன செய்யணும், அந்த மனிதன், அந்த கொலையால என்ன செய்ய வேண்டும் என்று
சுதந்திரமுடைய ஒரு மனிதனிடம் போய் கேட்க வேண்டும். ஊருலகம் சொல்ற பேச்சு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவனை போல் நல்ல குணமுள்ள ஓர் மனிதன் இருந்தா அந்த மனிதனிடம் போய் நீங்கள் கேட்க வேண்டும். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்கம்மா. உங்களை ஒரு ஆள் இறந்து போயிட்டார், அவனை மன்னிக்கிறதா அல்லது அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கிறதா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் அவனுக்கு நான் நிறைவேற்ற போகிறோம் என்று அந்த ஊர் ஜனங்கள், ஊர் மக்கள், தெரு மக்கள் போய் அந்த மனிதனை கேட்க வேண்டும். இப்ப சொல்லுவது உங்களுக்கு மனசுல சரின்னு பட்டுச்சுண்டா மேற்கொண்டு சிந்திங்க. இப்ப நான் சொன்ன பதில் உங்களுக்கு பிடிச்ச அப்படி இல்லையா? சரியா சொல்ல, நான் பிடிச்ச அப்படி இல்லையா? மத்தவங்க சொல்லுங்க, பிடிச்சதா அப்படி இல்லையா சொன்னது? அதான் நான் கேக்குறேன். இப்போ அதான் நடைமுறை கிடையாது. சுதந்திர மனுஷன் கிடையாது, அப்படி கொலை செய்ய முடியாது. அது மாதிரி சுதந்திர மனுஷன் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு குர்ஆன் விரோதிகள் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. ஆனா ஆண்டவருடைய கட்டளை இன்னைக்கு இந்த நடைமுறை இது மாதிரி சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நடைமுறையில குர்ஆனையே தொடலையா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு நடைமுறையில யாருமே குர்ஆனே தொடலையா? டோட்டலா ஒதுக்கியாச்சு. இந்த ஒரு ஆயத்தை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. குர்ஆனே சாத்தியம் இல்லைன்னு எல்லாம் ஒதுக்கிதான் உட்காந்துருக்கு எல்லாரும். இன்னைக்கு எதையும் செய்ய முடியாம அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன வருகின்றது என்பதுதான் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கோம். சரியாமா? இப்போ அதே போல்தான் அடிமைக்கு அடிமை. அடிமைக்கு எங்கேயாவது சொந்தக்காரன் பந்துக்கள் இருக்குமா இருக்காதா? அடிமை, ஸ்லேவ். என்னைக்கு ஸ்லேவ் ஆயிட்டான்னா சங்கிலியால கையை கட்டிதான் வேலை வாங்குறாங்க எல்லாருமே இன்னைக்கு. ஸ்லேவ்ஸ். அவனுக்கு சொந்தம் பந்தம் இருக்குமா? இருந்தா அவன் ஏன் உன்னத்திற்கு அடிமையா இருக்கிறான்? ஒரு அடிமை மாட்டிக்கிட்டான், வீட்டு வேலை எல்லா வேலையும் வாங்குறாங்க, வீட்டு வேலை முற்றிலும் வாங்குறாங்க. அவனுக்கு எந்த வித நன்மையோ தீமையோ கிடையாது. மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க. வீட்டுக்கார ஓனர்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. பணக்காரன் ஜமீன்தார், அவன் வீட்டுல வேலைக்காரன் மாட்டிக்கிட்டான். அப்படிதான் இன்னைக்கு சவுதி அரேபியா நடந்துட்டு இருக்குது, எல்லா ஊர்லும் நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி வேலைக்காரன் வேலைக்காரி மாட்டி சாவுறது, கஷ்டப்படுறது, தப்பிக்க முடியாம இந்த மாதிரி இருக்கு. அவன் வேலை செய்யும் போது ஏதோ தவறாக நடந்து விட்டான். இவங்களுக்கு என்ன, அடிமை தானே, அடிச்சான், செத்து போயிட்டான். அடிமைக்கு அடிமை. இப்ப அவங்க புரிஞ்சு இப்ப என்ன செய்ய போறீங்க? அடிமை சொந்த எதுவும் கிடையாதுப்பா, அவனுக்கு சகோதரன் இருக்குமானா இல்லப்பா. இப்ப என்ன செய்யறது? இப்ப புரிஞ்சிருக்குமே. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அடிமைக்கு அடிமை. என்ன சொல்ல போறீங்க? அவனை போல ஒரு அடிமையிடம் போய் கேட்க. இந்த மாதிரி கஷ்டத்தை உணர்ந்து எத்தனையோ அடிமைகள் வீட்டுல இருக்கிறாங்க. அந்த மக்கள் அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, எந்த உதவியும் கேட்கக்கூடாது, பரிகாரம் கேட்கக்கூடாது. இவன்கிட்ட போய் கேட்க வேண்டிய ஆள் இதே மாதிரி எந்த வீட்டுல ஒரு அடிமை கஷ்டப்பட்டுருக்கானோ அவனிடம் போய் விசாரிக்கும். இந்த மாதிரி ஒன்ன மாதிரி ஒருத்தன் இந்த வீட்டை வேலை செஞ்சுட்டு தான்ப்பா, அந்த வீட்டு ஓனர் ஏதோ கோவத்தை அடிச்சு சாவிச்சிட்டான்பா, அந்த ஓனருக்கு என்னப்பா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்கணும். அவன் அந்த அடிமை என்ன சொல்லுகின்றானோ அதுதான் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் தீர்ப்பு. புரிஞ்சதோ? இதெல்லாம் புரிஞ்சதா? என்ன அப்துல் கரீம் இப்ப ஈஸியா சொல்றேன், புரிஞ்சதா? எல்லாரும் புரிஞ்சதா? சரி, உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டே வருகின்றேன். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலாம், எதற்காக சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன், அடிமைக்கு அடிமை. அடுத்து அதே பெண். இப்ப எல்லா வீட்லயும் பொம்பளைங்க வேலை செய்யறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இதே பொம்பளைங்க இந்த அரேபியா நாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டு சாகுறாங்க, தப்பிக்க முடியாம மாட்டிக்கிறான். பாஸ்போர்ட் எல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க சார், தப்பிக்க வழி இல்லை நிக்கிறாங்க. அவன் என்ன செய்வான்? அரபு அடிச்சு சாவடிப்பான்.
அந்த தொழிலே அதான், பிடிக்காது சாவச்சிருவான். இப்போ ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, வேலை செய்யற பெண்ணு இந்த மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ அவனை டிசிஷன் எடுக்க முடியாது. நான் சாவடிக்கல, அவளே செத்துக்கிட்டலாம் ஒரு பேச்சே கிடையாது. அவன் பொய் தான் சொல்ல தெரியும். அந்த பெண்ணை எப்படிலாம் வேலை வாங்குறாங்கன்னு எல்லாம் ஊர் பார்த்தா இருக்கு. ஆனால் பேச்சை கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்படி இறந்து விட்டால் அதே போன்று நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், ஆம்பளைங்க தெரியாது. அவங்க என்ன மாதிரிலாம் துன்பப்படுறாங்க, இந்த ஆம்பளைங்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க என்று அவங்க நல்லாவே தெரியும். அதனால இந்த வாங்கம்மா, உன்ன மாதிரி வேலை செய்யறப்ப சாதிச்சிட்டானுங்கப்பா இந்த ஓனர்ஸ் எல்லாரும், என்னம்மா செய்யணும் சொல்லுங்கம்மா. பெண்ணுக்கு பெண், அந்த பெண்ணிடம் போய் கேட்க வேண்டும். அந்த பெண்ணு பயந்தோ பயப்படாமலே ஒன்று சொல்லிடும், இந்த மாதிரி இப்போ நான் அதுதான் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, இது அநியாயங்க, பண்ண அநியாயங்க, நீங்கள் என்னென்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த ஓனரை கொலை பண்ணுங்க சொன்னா எல்லாம் செய்ய இவரை கொலை பண்ணிடுவானுங்க. அதுக்காக பயந்து நீங்கள் எதுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி விடலாம் அந்த பெண். இப்படியாக விசாரிச்சுக்கிறங்க. கஷ்டப்படும் மக்களுக்கு ஒழுங்கு நியாயமான முறையில் தீர்ப்பளிப்பதற்காக இவ்வாறு விசாரித்துக் கொள்ளுங்கள், செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப சொன்னவரையும் புரிந்ததா அல்லது ஏற்றுக்கொள்ள விதத்தில் இருக்கின்றதா? ஏற்றுக்கொள்ள விதத்தில் தான் சார் இருக்கு. இப்ப நீங்க மேற்கொண்டு சிந்திக்கணும். நான் சொன்னதை அப்படியே மறந்து விட வேண்டும். இப்பமே மறந்துடணும். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இதை விட நல்ல அர்த்தம் விளக்கம் இருக்கின்றது, இந்த குர்ஆனில் இருக்கின்றது. உங்களுக்கு இப்பொழுது புரியக்கூடிய விதத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்பினால் அர்த்தம் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். ஆகவே எல்லோரும் ஆளுக்கு ஒரு விதத்தில் அர்த்தத்திடுங்க, சிந்தியுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, விடை கிடைக்கும். வேற ஒன்றும் கஷ்டமே கிடையாது, விடை கிடைக்கும். மேற்கொண்டு படிங்கம்மா. அதை அடுத்தது முடிச்சிருங்க அந்த ஆயத்தை. இது உங்கள் இறைவனிடம் இருந்து கிடைத்த சலுகையும் கிருபையும் ஆகும். இது எது மன்னிப்பு சொல்றது, கொலைக்கு பதிலா நஷ்ட ஈடு வாங்கி கொள்வதும் உங்களை காப்பாத்துறதுக்கா இறைவனிடம் வந்த ஒரு சலுகை. பரப்பா பொறிச்சு போப்பா, இந்த மாதிரி விதத்திலையும் அவன் மன்னிச்சு விட்டுருங்கப்பா என்று அல்லாஹ் அந்த கொலையுண்ட குடும்பத்தினருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி சொல்லிவிட்டதனால் அவனுக்கு ஒரு வாழ்வு உண்டு, தப்பிச்சுக்கிட்டான். அந்த மனிதன் தப்பித்து கொண்டான். இததான் தம்பி செல்வராஜ் கூறியிருந்தார்கள், தப்பித்து விட்டான், அவனுக்கு இப்போ அடுத்தபடிங்க. ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு. நஷ்டம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதன் மீது மீறி யார் வரம்பு மீறுகின்றார்களோ, கொலை செய்யப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தினர் மேற்கொண்டு பணத்தை வாங்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும் என்று வரம்பு மீறினால் அவர்கள் மீதான் எல்லா அல்லாஹ்வுடைய கோபமும் சாவும் கிடைக்கும். படிங்க. அது முடிஞ்சிருக்கு அந்த 179. இப்போ நேத்து எது படிச்சோம்? போன வாரம் 183. 183யா? சரி, அதுக்கே வந்துருங்க. 184 படிக்கட்டுமா காக்கா? படிங்க படிங்க. 184 சில குறிப்பிட்ட நாட்களில். இப்ப நோன்பு என்பது குறிப்பிட்ட நாட்கள் தான். 2 நாட்கள்னு சொன்ன பிறகு ஒண்ணுக்கு மேலதான், 2, 3, 4.
குறிப்பிட்ட நாட்கள் தான் சொல்லி மாசம் பூரா 30 நோன்பு பேச்சே கிடையாது. இந்த குர்ஆன் எங்கேயும் கிடையாது. 30 நாள் நோன்பு பிடிக்கிறாங்கல்ல, இல்லாது பொல்லாது விட்டுருங்க, செய்யட்டு. உண்மையை மட்டும் படிச்சுக்கிட்டே போவோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு மட்டும் பார்த்துக்கிட்டே போவோம். குறிப்பிடப்பட்ட நாட்கள். இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள் யாருக்கும் தெரியாது. எவன் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அனைத்து விஷயங்களும் சொல்லித் தரப்படும். அதன்படி அவன் நோன்பு நோற்பான். எத்தனை நாட்களில் நோன்பு நோற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கும். ரமலான் மாதத்தை அடைந்தவனுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்களை அவன் நோன்பு நோற்பான். அடுத்தது, ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுல என்ன புரிஞ்சுக்கிட்ட? படிச்சுட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த வார்த்தையில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அர்த்தம்? எவர் ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் பின்வரும் நாட்களில் நோன்பு நோர்த்து பூர்த்தியாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஆயத்துல? என்ன இதுவரை புரிந்து கொண்டீர்கள்? ஓய்தான் வர்றீங்க. அது என்ன சொல்லிருக்குது? தெளிவாதான் சொல்லிருக்குது. சொல்லுங்களேன், கொஞ்சம் தெரிஞ்ச சொல்லுங்களேன். பாத்தீங்களா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தை எப்படி கவனித்து ஓத வேண்டும் என்றுதான் இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நோயாளியாகவோ இருந்தால்தான் என்ன பார்த்தோம்? அதையா சொல்லுங்களேன். பலகீனமான நிலை. நோயாளி, வியாதி, நோயாளி, பலகீனமான நிலை விஷயம் வேற. நோயாளியா, நோய் வாய்ப்பட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், நோயால படுத்து கிடக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? சரி, ஏதோ வியாதி, காய்ச்சல் வந்து வச்சுங்கப்பா, காய்ச்சலோ தலைவலி ஏதோ வியாதி, உடம்பு முடியலை, எதுவுமே செய்ய முடியாது. அந்த காலை உணவு சாப்பிட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. சரிதானே? அவ்வளவுதானே? சரிங்க சார். சரி, பிரயாணத்திலோ, இதுக்கு என்ன அர்த்தம்? பிரயாணத்திலோ என்ன அர்த்தம்? இதுக்கு இருந்தால் பின்வரும் நாட்களில் அந்த நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் சொல்றோம். உங்களை பொறுத்த, இந்த உலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நோன்பு அடுத்த வருஷம் வரணும். இன்னைக்கே காலண்டர் போட்டு வச்சிட்டீங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு வேணா போட்டு வச்சாச்சு. இதுதான் ரமணான் போட்டு வச்சிட்டீங்க. அது உங்களுடைய வேலை, உங்களுடைய மத சம்பிரதாயம். அது உங்களுடைய மதத்தின் அடிப்படையில் இன்னைக்கே அடுத்த வருஷம் நோன்பு எப்போ வருது, எப்போ ஆரம்பிக்கும் போட்டு வச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் இந்த மாசத்துல நோன்பு ஆரம்பிக்க நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சு போய் இருக்க சமயத்தில் என்ன காரணத்துக்காக அந்த நோன்பு சமயத்தை பிரயாணத்தை வைக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, என்னைக்கு நோன்பு பிடிக்கணும்னு தெரிஞ்சு போயிருச்சுப்பா. டேட்டு முதற்கொண்டு மந்த் முதற்கொண்டு போட்டு வச்சுட்டீங்கப்பா. அப்ப எதுக்கு அந்த இடத்துல போய் நீங்க நோன்பு வைக்கிறீங்க? தெரிஞ்சு போச்சு, அப்பயே பிரயாணம் பண்றீங்க. போய் தெரிஞ்சு போச்சு இல்ல, நோன்பு தான் முக்கியம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஏன் பிரயாணத்தை வைக்கிறீங்க நீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நல்லா இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றேன். இந்த ஒரு ஆயத்தை எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிறேங்க. அப்போ நோயாளியாகவோ இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வருஷத்துல இந்த மாசத்துல நோன்பு ஆரம்பிக்குது, 30 நாள் கணக்கு வச்சுட்டு நீங்க நோயாளியாகவோ இருந்தால், உங்களுக்கு அப்பொழுது நோய் இருந்தால்
அப்போ நோய் நீங்கின பிறகு பின்வரும் நாட்களில் பூர்த்தி செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு நோன்பு எப்பொழுது வரும் என்று சொல்லிவிட்டீர்கள். எத்தனை நாள் நோன்பு என்றும் சொல்லிவிட்டீர்கள். உங்க மதத்தின் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படை கிடையாது, இஸ்லாத்தின் அடிப்படையில் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. உங்க மதத்தின் அடிப்படையில எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ தெரிஞ்சு அல்லாஹ் நோன்பு தான் முக்கியம்னு சொல்றான். என்ன இருந்தாலும் நோன்பு தான் முக்கியம்னு உடம்பு சரியில்லாட்டாலும் ஒரு ஆளுக்கு ஒரு நாள் உணவு கொடுங்கன்னு சொல்றான். இருப்பினும் நோன்பு நோற்பதுதான் நல்லதுன்னு ஆண்டவன் சொல்ல, நோன்பா ஸ்ட்ரெஸ் பண்றோம். சரிப்பா நோன்பு பிடிக்கலப்பா, அதுக்காக ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம்ப்பா, அது கணக்கு கிடையாது. நீ நோன்பு பிடிச்சே தீர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கணக்கு. சரி, இனி வர வர படிச்சுட்டே வாங்க, அடுத்து படிங்க. எனினும் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக பித்யாவாக ஒரு மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். நோன்பு என்னால பிடிக்க முடியல, நான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன். இப்போது பலகீனம் வருது, கடுமையான என்னால முடியல. முதல்ல சொன்னது நோயாளி, இப்போ என்னால் கடுமையான நோன்பு, நாள் ஃபுல்லா பட்டி இருக்க முடியாது, நான் ஏற்கனவே பலகீனமா இருக்கிறேன். அது சொன்னாங்கல்ல பலகீனம். இப்போ இந்த இடத்துல பலகீனம் வருது. பலம் இருந்தால் என்ன செய்யணும் சொல்றான் ஆண்டவன்? அதற்கு பரிகாரமாக பித்யாவாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு ஏழைக்கு உணவு அளிக்க வேண்டும். ஒரு நடுத்தரமான உணவை அளித்து விடுங்கள் ஏழைக்குன்னு சொல்ற முடியாட்டி. அப்புறம் எனினும் எவரேனும் தர்மமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. சரி, ஒருவேளை சாப்பாடு இன்னும் கூட அதிகமாக தர்றேன் அப்படின்னு வசதி உள்ளவன் கூட 2 வேளை சாப்பாடு இன்னும் தாராளமா கொடுத்தால் அது அவனுக்கு தான் நல்லது. புரிஞ்சதா? அடுத்தது, ஆயினும் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும். என்ன இருந்தாலும் சரி நீங்க நோன்பே நோற்க வேண்டும். கடுமையான கட்டளை. என்ன இருந்தாலும் சரி, என்ன எதுவும் சொல்லி தள்ளி போட முடியாது. என்ன இருந்தாலும் நோன்பு நோற்க வேண்டும். என்னால முடியல, பலகீனமா இருக்குது, அந்த பேச்சே வரக்கூடாது. 2 ஆப்ஷன் தான். நோயாளியாக நீ இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் அல்ல விட்டு கொடுக்குறான். அது எந்த விஷயத்தையும் நோன்பு பிடிச்சே தீர வேண்டும் என்று இந்த ஆயத்தின் மூலமாக விளங்குகின்றது. அப்புறம் 185 ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் குர்ஆனையும் கொண்ட இந்த குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. இந்த விஷயத்தை உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிவிட்டேன். இப்ப புதிதாக ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்காக மறுபடியும் சொல்லுகின்றேன். ரமலான் எல்லாம் எழுதிட்டு வந்துருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு, நான் சொல்லும் போதே எழுதி வந்துருங்க. ரமலான் மாதம், இந்த ஒரே வார்த்தை தான் ரமலான் மாதம். ரமலான் வார்த்தை மாதம் வார்த்தை கிடையாது, ஒரே வார்த்தை ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் என்பது நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியின் பெயர் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு பெயர் ரமலான் மாதம், ஷஹ்ர் ரமலான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியின் பெயர் ரமலான் மாதம். நன்றா வைத்துக்கோ. இது ரமலான் மாதத்தை குறிக்காதுப்பா. நீங்க இவங்க செய்யற அவங்க மதத்தின் அடிப்படையில மாத ரமலான் 12 பேர் படிச்சுறாங்க. இஸ்லாத்தில் மாதங்களுக்கு பெயரே கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்துல
இந்த குரான்ல மாதம் என்றக்கு பெயரே கிடையாது. நீங்க சொல்லி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சொல்றீங்களா, அது பேச்சே கிடையாது இந்த இஸ்லாத்தில். இஸ்லாத்துல உள்ளவனுக்கு தெரியும், தேவையில்லை. எது தேவையில்லை? பெயர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தேவையில்லை, நல்லா தெரியும் அவனுக்கு. அவனுக்கு தெரியும் கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பி எந்த புண்ணியம் அவனுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிறேங்க. அப்புறம் பெயர் இல்லாம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறேன்டா, இஸ்லாத் இல்லாதவனுக்கு இந்த கேள்வி. அவனுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முக்கியம். அதை புரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்றேன், உங்களுக்கு இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் முக்கியம். இஸ்லாத்துல உள்ளவனுக்கு இது கிடையாது, தேவையற்றது. மேலும் கிழமைன்னு சொல்லிக்கல, சண்டே, மண்டே, டியூஸ், அது பேச்சு கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. அப்புறம் வாரத்துக்கு 7 days சொல்றீங்களா, அந்த 7 days பேச்சும் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. நீ எப்படிப்பா வாழ்றது? அதுதான் இஸ்லாத்தில் எவன் முற்று நுழைஞ்சு விட்டானோ அவனுக்கு தெரியும் எப்படி வாழ்வது என்று அவனுக்கு மட்டுமே தெரியும். இது புதிய விஷயம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படி தெரியவனுக்கு தெரியும், அமைதியா இருந்துரும். எந்த ஆக்ஷன், பாடி ஆக்ஷனே கிடையாது இஸ்லாத்துல உனக்கு. இப்ப புரியும் உங்களுக்கு. எந்த விதமான பாடி ஆக்ஷன், எல்லாம் இருதயத்தாலேயே செய்து முடிக்கக்கூடிய காரியங்களாகும் குரானில் உங்களுக்கு இட்ட கட்டளைகள் அனைத்தும். யார் செய்வார்கள்? இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைகின்றார்களே அவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படி இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள் ஒரு ஆளும் இன்று உலகத்தில் கிடையாது. அன்றும் ரசூல் காலத்திலேயும் கிடையாது, இன்று வரை கிடையாது. இந்த குரான் அப்படியே அழிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு போய்விட்டது. அதான் உண்மையான நிகழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். Therefore this is an event. ரமலான் மாதம் இதுக்கு பெயர், இந்த நிகழ்ச்சியின் பெயர் ரமலான் மாதம், இந்த இவெண்டின் பெயர் ரமலான் மாதம். ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு மனிதர்களுக்கு சொல்லுகின்றான், ரமலான் மாதம் என்னவென்று நான் உங்களுக்கு அறிவிக்கவா, சொல்லவா? அது எப்படிப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லவா என்று அர்த்தம். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், எப்படிப்பட்டது என்றால், ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால், இப்ப அல்லாஹ் விளக்கம் தருகின்றான் மனிதர்களுக்கு. மனிதர்களுக்கு இந்த குரான் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் விவரிக்கின்றான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இப்ப அல்லாஹ் நீங்க சொல்ற மாதம் கணக்கு 30 பேச்சே கிடையாது. இப்ப அல்லாஹ் சொல்ற விஷயத்தை ஒழுங்க கவனிச்சுக்கிறீங்க. இதுவரை செய்தை மறந்து விடுங்கள். இப்ப உண்மையை பார்க்கின்றீர்கள். எத்தகையது என்றால் அதில் தான். முதல்ல ரமலான் மாதம் இஸ் an event அல்லது நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியின் பெயர், ஒரு ஈவெண்டின் பெயர், நேம் ஆஃப் தி ஈவெண்ட். புரிஞ்சுக்கங்க. எத்தகையது என்றால், எப்படிப்பட்டது என்றால் என்று அல்லாஹ் விவரிக்கின்றான். எழுதிக்கங்க. எத்தகையது என்றால் போட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு எப்படி இந்த விஷயம் என்று விவரிக்கின்றான் என்று எழுதுகிறங்க. எப்படி எத்தகையது என்றால் அதில் தான். நல்லா புரிஞ்சு, அதில் தான், அந்த நிகழ்ச்சியில் தான். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் லைன், அதில் தான் என்ற அந்த நிகழ்ச்சியில் தான். நல்லா புரிஞ்சு, அதில் தான்டா, அந்த நிகழ்ச்சியில் தான். மனிதர்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. முஸ்லிம்களுக்கு அது நினைச்சிடாதீங்க. மனிதர் டோட்ட உலக மக்கள் அனைவருக்கும், மனிதர்களுக்கு தெளிவான வழியாகவும் வழிகாட்டியாக ஒண்ணு, சான்றுகளை கொண்டதாகவும், எல்லாத்துக்கும் உதாரணம் விளக்கம் எல்லாமே அடைஞ்சதாகவும், ஃபுர்கானையும், மூணாவது ஃபுர்கானையும் கொண்டு, மூன்றையும் கொண்டுள்ள இவ்வேதத்தை, இந்த குரானை இறக்கி
அருளினான். படிங்க, இது மட்டும் படிங்க திருப்பி. அதில்தான் ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் குர்ஆனையும் கொண்ட இந்த குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் முதல் வரி நல்லா புரிஞ்சுட்டீங்களா தம்பி? நிறைய தடவை சொல்லிட்டேன், திருப்பி உங்களுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கா ஒவ்வொரு வேர்ட பதில் சொல்லிட்டேன். இப்பொழுது ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கஷ்டமா இருக்குதா? இல்ல திருப்பி சொல்றேன்ப்பா, அதுதான் கேட்கிறேன்ப்பா, திருப்பி சொல்றேன். இன்னைக்கு ரமலான் என்னன்னு தெரியாம போயிட்டு இருக்கு உலகம். உங்களுக்கு திருப்பியும் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்றேன், அதுக்காக சொல்றேன். இப்ப முதல் ஃபர்ஸ்ட் லைனை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இறைக்கு அருள பெற்ற வரை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? என்னது புரிஞ்சுட்டீங்கல்ல? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி, இப்ப அடுத்த லைன் படிங்கம்மா. நெக்ஸ்ட் லைன் படிங்க. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ. எடுத்துங்க. ஆகவே இப்ப அல்லாஹ் வர்றான். இப்படிப்பட்டதுதான்ப்பா இந்த ரமலான் மாதம். இதுல என்ன நினைச்சுக்கிட்டீங்க, என்ன புரிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த குர்ஆன் இறங்குதுல 3 விஷயங்களை வைத்துக் கொண்டு மனிதர்களுக்காக இந்த குர்ஆன் இறங்குதுல, குர்ஆன் இறங்கிடுச்சு. இந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் ரமலான் மாதம். என்ன? இந்த குர்ஆன் இறங்குதுல, இந்த குர்ஆன் இறங்கியதான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் ரமலான் மாதம். எழுதிருங்க. இந்த குர்ஆன் மனிதர்களுக்காக இந்த 3 விஷயங்கள் அடங்கிய இந்த குர்ஆன் இறங்குத, அந்த இறங்குனதுக்கு பேரு தான் ரமலான் மாதம். எழுதிங்க. ரமலான் மாதம் என்றால் இந்த 3 விஷயங்கள் அடங்கிய இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. இந்த இவ்வளவு பெரிய வார்த்தைக்கு தான் ஒரே வார்த்தை ரமலான் மாதம். இவ்வளவு விஷயம் சொல்றாங்கல்ல ஆண்டவன், மனிதர்களுக்காக இந்த 3 விஷயங்களை கொண்ட இந்த குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. இவ்வளவு வார்த்தை வருதுல, இந்த இவ்வளவு வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தை ரமலான் மாதம். நீங்க ரமலான் மாதத்தை அடைந்து விட்டேன் என்று சொன்னால் இந்த குர்ஆன் எனக்கு இறக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம்பா. நான் ரமலான் மாதத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கின்றது, எனக்கு இறக்கப்பட்டு விட்டது, இந்த குர்ஆன் படி நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். இதற்கு பெயர் தான் ரமலான் மாதத்தில் இருக்கின்றேன், ரமலான் மாதத்தை அடைந்து விட்டேன், ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன், இறக்கி கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு விஷயம் என்றால் ரமலான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டு விட்டது. உங்களுக்கு குர்ஆனின் தெளிவான சான்று உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, நேர்வழி காட்டப்பட்டு விட்டது, ஃபுர்கான் சொல்லப்பட்டு விட்டது என்று அர்த்தம்பா ரமலான் மாதத்தை அடைந்தது என்றார். ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ, அப்படியே போட்டிருக்குது. ஆமா காக்கா. என்னம்மா எல்லாரும் பாத்துக்கிறங்கம்மா, இப்படியே போட்டிருக்குது, சரிதானே போட்டது? நல்லா புரிஞ்சு எல்லா தம்பிமார்களே, நீங்க அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். என்ன போட்டிருக்குன்னு முதல்ல நல்லா கவனிச்சுக்கிறங்க. இப்பொழுது விஷயம் இப்பதான் வரப்போகுது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ, அம்மாதம் என்ன அர்த்தம்? அந்த நிகழ்ச்சி அல்லது ரமலான் மாதம். புரிஞ்சுக்கிறீங்க? அந்த அம்மாதம் போட்டு இஸ் ஈக்குவல் டு நேர போட்டு அந்த நிகழ்ச்சி அல்லது ரமலான் மாதத்தை எவர் அடைகின்றாரோ. இப்ப அடைஞ்சவன் யாரும் கிடையாது இந்த உலகத்துல. இருந்தா அது அந்த குர்ஆனுக்குள்ள அர்த்தத்தை பேசிட்டு என்ன சொல்லிடுறான் என்றதான் புரிஞ்சு பேசிட்டு இருக்கிறோம். ஆகவே உங்களில் எவர் அந்த மாதத்தை, அந்த ரமலான் மாதத்தை, அந்த நிகழ்ச்சியை அடைகின்றாரோ, அந்த நிகழ்ச்சி அடைந்தவன் ஒருத்தனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு நம்ம அர்த்தம் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகின்றாரோ, அந்த நிகழ்ச்சி அடைகின்றாரோ, அந்த குர்ஆனை இறக்குகின்றாரோ. இப்ப எழுதுங்க. அந்த நிகழ்ச்சி அடைவது, ரமலான் மாதத்தை அடைவது அல்லது குர்ஆனை இறக்குவது. அந்த குர்ஆனை இறக்குகின்றார்களோ, உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ, அப்புறம்
அவர் அதில் நோன்பு நோற்க வேண்டும். அவர் அதில் அதில் என்னம்மா என்ன சார் சொல்லுங்க சார் தம்பிமார்களே, அதில் என்ன இதை புரியுது. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி எழுதிட்டே வந்துருங்க, அது நல்லது. அதில் கஷ்டமா இருக்குது. சரி, யோசிச்சு பாருங்க. உங்களில் இப்போ உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களில் இப்ப எத்தனை உட்கார்ந்து இருக்கிறீங்க மொத்தம்? அத்தனை பேரு வீட்டில், ஒவ்வொருத்த குடும்பத்தில். இப்போ நசீர் குடும்பம், சிராஜ் குடும்பம், ரியாஸ் குடும்பம், செல்வராஜ் குடும்பம், அப்துல் கரீம் குடும்பம், ஷாஹிதா குடும்பம், ஃபரிதா குடும்பம், எல்லாருடைய குடும்பம். உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ. இப்போ ஒரு குடும்பத்துல 2 பேரோ 3 பேரோ 4 பேர் இருக்குங்க வச்சுக்கிறோங்க. அந்த 4 பேரில் எவர், இப்பதான் உலகம் கவனிக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் 4-5 பேர் இருக்கிறீங்கப்பா, 5 பேர் இருக்கிறீங்க குடும்பத்துல, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அல்லது 3 பேர் மனைவி கணவன் பிள்ளை இருக்கிறீங்க, அல்லது கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அல்லது 3 பிள்ளைகள். நல்ல 2 பேர் உள்ள குடும்பம், 3 பேர் உள்ளவர், 4 பேரும் இருக்கிறீங்க. இப்போ உங்களில் எவர், உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவர்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ. இப்போ நீங்க உட்கார்ந்து கேட்டுறீங்கப்பா, உங்க குடும்பத்துல மற்றவங்க கேட்கலப்பா, நீங்க மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிறீங்கப்பா. இப்ப நீங்க தான் ரம்ஜான் மாதத்தை அடைவதற்கு தகுதியான ஆளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களப்பா. இப்போ ஒருத்தர் ரமலான் அடைஞ்சிட்டாரு. இப்ப இந்த 10 பேர்ல இந்த 10 பேரும் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் அவர் அதில் அந்த நிகழ்ச்சியில் அதில் அந்த அடைய பெற்ற நிகழ்ச்சியில் அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதில் அப்படி எழுதிருங்க. அதில் என்றால் குர்ஆன் இறக்கப்பட்டதில் அந்த நிகழ்ச்சியில் அந்த ரம்ஜான் மாதத்தில் நோன்பு நோற்க வேண்டும். தெளிவா சொல்லிட்டான் ஆண்டவன். இப்போ உங்க ஊர்ல எடுத்துக்கிறங்க, எவர் நூற்றுக்கணக்கான வீடு, ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான வீட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் எவர் உரலை குறிக்குது அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோற்க, அந்த நிகழ்ச்சிக்காக, அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக நோன்பு நோற்க வேண்டும். இதுதான் நோன்பினுடைய பிடிப்பு. நோன்பு பிடிக்கிறது, நோன்பு நோற்கிறது. யாரு நோன்பு நோற்க முடியும் என்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். என்ன சொல்ல போகின்றீர்கள்? உங்களில் யாராவது இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றீர்களா? இப்பொழுது இல்லை. இனி ஒழுங்காக ஓதிக்கொண்டே வந்தால் உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்படும். உங்களுக்கு குர்ஆன் இறக்கினா, இப்போ ஷாஹிதா இருக்கிறீங்க, ஃபரிதா இருக்கீங்க, நம்ம நசீர் இருக்கிறாரு, சிராஜ் இருக்கிறாரு, அப்துல் கரீம் இருக்காரு, சிராஜ் இருக்கிறாரு, இது செல்வராஜ் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறீங்கப்பா. உங்கள்ட்ட 10 பேர்ல எவர் அடைகின்றாரோ அவர் மட்டும்தான் நோன்பு நோற்க முடியுமே தவிர, வீட்டுல எல்லாரும் பிள்ளைகளே மனைமார்களே நோன்பு பிடிங்க, அந்த பேச்சு கிடையாது இஸ்லாத்தில், இந்த குர்ஆன். அப்போ இந்த குர்ஆனை இறக்குவது சாதாரண விஷயமா? இந்த மாதிரி நீங்க நினைக்கணும். அப்படி இறக்கியவர் யார் இருக்கின்றார்களா? கிடையவே கிடையாது. யாரை தவிர? நபி முஹம்மத் அவங்களை தவிர இறக்கியது யாரும் கிடையாது. அவங்க இறக்குனாலதான் அந்த இறக்கிய குர்ஆனை உங்களுக்கு ஓதி காட்டுகின்றார். இப்பொழுது புரிந்திருக்குமே, இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றார் நபி அவர்கள். அந்த இறக்கிய குர்ஆனை தான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றார் என்று தெரிஞ்சிருக்குமே. என்ன மட்டும் இறக்கா? புரியுதா? சரி.
இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இந்த குரான் இறக்கப்பட்ட விஷயம் என்னைக்கு இறங்குதோ, இப்ப ஆன்லைன் கிருபையால நாளைக்கு யாருக்கோ இறங்க வச்சுக்கிறங்க, அந்த ஆள் மட்டும் நோன்பு அவ்வளவுதான். அந்த ஆள் மட்டும் நோன்பு நோக்க வேண்டும். இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப என்ன சொல்ல போறீங்க? நீங்க யார் நோன்பு பிடிக்கணும்? அப்படி நோன்பு நோக்கக்கூடிய ஒருவரும் இந்த உலகில் இல்லை என்பது மட்டும் தெளிவாகிவிட்டது. பிடிங்க, நான் வேணாம் சொல்ல, நல்ல 30 நோன்பு பிடிங்க, எத்தனை நோன்பு பிடிங்க, வேணாம்னு சொல்ல. உங்களுடைய மதத்தின் அடிப்படையில் நீங்க பிடிக்கிறீங்க. இஸ்லாம் என்பது மதம் கிடையாது, முஸ்லிம் மதம் கிடையாது. மதம் என்ற வார்த்தை இஸ்லாத்தில் கிடையாது. மதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் இல்லாத பொல்லாதெல்லாம் வைத்துக் கொண்டு இதுதான் குரான், இதுதான் இஸ்லாம், இப்படிதான் நோன்பு பிடிக்கணும்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். செய்யட்டு, தவறே நல்ல சந்தோஷம், இந்த உலகத்து வாழட்டும், வேணாம் சொல்ல. நாம் செய்து என்ன கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த உண்மையான அர்த்தத்தை என்ன சொல்லுகின்றான் என்பதை நான் இப்பொழுது கலந்து ஆலோசனை செய்து வருகின்றோமே தவிர, உண்மையை தெரிந்த பின்னர் இதை அடைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோமே தவிர, மற்றபடி தப்பான வழியில் போவதற்காக நாம் இந்த குரானை ஓதவில்லை, படிக்கவும் இல்லை. நன்மையான விஷயங்களை வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணத்தோடு தான் இப்ப நீங்க 10 பேரும் நம்மளும் உட்காந்துருக்கிறோம். ஒரு 4, 5, 6, 7 பேர் யூடியூப்ல பாக்குறாங்க. இவ்வளவு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இப்பொழுது தெளிவாக அதில் அவர் நோன்பு நோற்கவும். உங்களில் எவனை புரிஞ்சுக்கணும்? இந்த வீட்டில் உள்ளவர்களில் எவர், அந்த மஹல்லா அந்த ஏரியாவில் உள்ளவர்கள் எவர், இந்த நாட்டில் உள்ளவர்களில் எவர், இந்த உலகத்தில் உள்ளவர்களில் எவர், இப்படிதான் அர்த்தம். இவங்க என்ன செய்றாங்க? ஏற்கனவே நோன்பு எழுதியாச்சு காலண்டர்ல, எல்லா நோன்பு பிடிங்க, அவளை முடிஞ்சு போச்சு. இது அவங்களுடைய ஜாதி, அவங்களுடைய மதத்தினுடைய அடிப்படையில் செய்யறாங்க, செஞ்சுட்டு போட்டு அவங்க மதத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க, அவங்க செய்யறாங்க. அதுல நீங்க இருந்து நேரத்தில் இருந்து தெரியாம இருந்தோம், உண்மை தெரிந்து விட்டது, நாம் ஒதுங்கி கொண்டோம், அவ்வளவு வித்தியாசம். உண்மை தெரிந்து விட்டது, நாம் அவரை விட்டு ஒதுங்கி கொண்டோம். நீங்க சரி செய்யுங்க, எனக்கு எது அல்ல அறிவித்தா அதை செய்யறேன், நம்ம செய்யாம இப்படி செய்யும் பொழுதுதான் வீட்டுல சண்டை கோவம் வருது, வீட்டை விட்டு வெளியேறான், ஹிஜ்ரத் செய்யறான், பரவாயில்ல என்ன துன்பம் தான் போய்கிறான். இந்த மாதிரி வெளியே காட்டக்கூடிய செயல் செய்தே தீர வேண்டும். அவன் கிளம்பிடுறான், இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது, எல்லாம் திட்டுறாங்க, நோன்பு பிடிக்க மாட்டேங்கிறான், அது செய்ய மாட்டேங்கிறான். இதே தான் எல்லா வீட்டிலையும். அவன் சொல்றவனுக்கு குரான் தெரியாது, என்ன உண்மையை சொல்றான் பொய்ய சொல்றவன் அவனுக்கும் தெரியாது. இப்படியாக இந்த உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்குப்பா. அவன் நோம்பு பிடிக்காட்டி இவன் காப்பீரு, 5 வேளை தொழுதாட்டி காப்பி, இப்படி போயிட்டு இருக்கு. சரி, வச்சுட்டு போட்டு, எந்த யார் என்ன திட்டினாலும் ஏசினாலும் பேசினாலும் எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ் ஒருத்தனையே நோக்கி, உண்மையை நோக்கி இருங்க. உண்மை உங்களுக்கு அல்லாஹ் காட்டும் வரை பொறுத்திருங்க, பொறுமையா இருங்க. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோக்கவும். இப்ப இதுவரையும் சொன்னது புரிஞ்சுதா? எல்லாரும் கேட்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. யாரும் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கும். சரி, இப்போ உலகத்துல அவங்கள்ட்ட போய் நம்ம தர்க்கமோ பேச்சோ கொடுக்க வேண்டியது இல்ல, நம்ம என்ன தெரிஞ்சுச்சோ அதுல முன்னேறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சொன்னீங்க சார். அதுதான் இஸ்லாம். நான் இது போய் பேசினா எங்கேயுமே நம்மளுக்கு சங்கடங்கள் தான் வரப்போகுது. அதனால அதையே பாத்துக்காம நம்ம யாருக்கும் அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம செயல்களை முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் சார். அவ்வளவுதான்மா. இதாம்மா கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பதியின் மூலம் உங்களுக்கு எந்த புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்ததை அப்படியே மனதில் வைத்து செயல்பட்டு முடியுங்க. அல்லாஹ் செஞ்சு காட்டுருங்க போதும். நீ உன்னெடுத்த போய் இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா, ஏப்ப அந்த பேச்சே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ யாருக்கும் போய் உபதேசம் செய்ய தேவையே இல்லை. நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டே அவளுங்க,
நீ அல்லாஹ் சொன்ன 6235 ஆயத்துக்களையும் ஒழுங்கா புரிந்து கொண்டாயா? செயல்படுத்தி கொண்டே போய் இருதயத்தை, அவ்வளவு போதும். நீ உன்னத்தை பத்தி கவலைப்படாத. சொல்லிப்பாரு, 1 2 தடவை சொல்லிப்பார். இந்த மாதிரி குர்ஆன் இருக்குது, குர்ஆனுக்கு விரோதமா செய்கின்றா என்று சொல்லிப்பார். கேட்கவில்லையா, அத்தோடு அவன் விட்டு ஒதுங்கிங்க. தூரம், கண்ணு கெட்டாத தூரம் போயிருங்க. அவன் எப்படியாவது போறான். இது அல்லாவே சொல்றான். சார் மறைவா இருக்கிறது தான் நல்லது சார். நான் நிறைய இடத்துல கத்தார்ல இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை கொடுத்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. இந்த மாதிரி நோன்பு பத்தி நான் பேசும்போது அது வெளியே பேசாம இருக்கிறது ரொம்ப வந்து உங்களை தாக்க முடியும். வசனம் வருது, உங்களை தாக்க. அதனால பேசாம இருக்கிறது, மறைவா இருக்கிறது. நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்மளை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, அதுதான் நன்மையானது. கரெக்ட் தம்பி, கரெக்ட். இப்படிதான் யோசிச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது அவ்வளவுதான். நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் தான் அல்லாஹ் சொல்றான். அதான் அல்லாஹ் சொல்ல, தெளிவான சான்றுகளை இந்த குர்ஆனை விளக்கியிருக்கிறேன். அந்த விளக்கம் தான் இறங்குது சொன்ன பிறகு அந்த சான்று அழகா சொல்கின்றானே. உங்களில் எவர், உலகம் பூரா பிடிக்க அந்த டைம் வந்து எல்லாம் பிடிக்கிற பேச்சே கிடையாது. ஆக நீங்க இஸ்லாத்து வந்துருங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு சொல்லுங்க, உட்கார வச்சு இந்த மாதிரி இருக்குதுமா, என் பிள்ளைகளே இந்த மாதிரி இருக்குதுப்பா, ஒழுங்கா செய்யுங்கப்பா. நாளைக்கு மௌத்து ஒன்று இருக்குதுப்பா, நாளைக்கு ஆண்டு கேள்வி கேட்பான்பா, என்ன குர்ஆன் வந்தது என்ன செய்தான்னு கேட்பான்பா. இந்த மாதிரி பிள்ளை சொல்லிட்டே வாங்க, மெதுவா சொல்லிட்டே வாங்க. விஷயம் புரிய அளவு. உலகத்தை பத்தி பயப்படாதப்பா, உலகம் என்னத்தையாவது செஞ்சிருப்போது. நீ உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம ஆண்டவன் என்னத்தை ஹிதாயத்தை சாப்பிட்டு போறான்ப்பா, அதை செய்ப்பா, நீ உன்னத்துக்கு கவலையப்படாதப்பா. இப்படியாக நீங்கள் உங்க குடும்பத்தினர் பேசிக்கொண்டே வாருங்கள். நல்ல நண்பர்கள் இருந்தால் அவர்களிடம் சொல்லுங்க. கேட்டுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் இருந்தால் தாராளமா சொல்லலாம். விளங்கி கொள்ளக்கூடிய மனிதர் இருந்தால் தாராளமா சொல்லலாம். ஆனா கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும். இதை யார் நிராகரிக்கின்றார்களோ கடுமையா நரக வேதனைன்னு குர்ஆன் நான் சொல்லப்பா, இந்த குர்ஆன் சொல்லுது. இந்த குர்ஆன் உனக்கு எனக்கு சொல்லுதுப்பா. இந்த குர்ஆன் படிச்சம்பா, இந்த மாதிரி இருக்குதுப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல நினைச்சிக்காத, தப்பா எண்ணம் பற்றாத அப்படின்னு பேசு. நீங்க இப்ப சொன்னா கரெக்ட், அடிக்க வருவேன். இன்னைக்கு நீங்க சவுதி அரேபியா பேச முடியாது, கொன்று போட்டுருவான், அல்ல ஜெயில போட்டுருவான். குர்ஆனை பத்தி பேசவே கூடாது. அவன் என்ன சொல்றானோ அதை நீங்க செய்யணும் தவிர குர்ஆனை பேசக்கூடாது. அந்த மாதிரி உலகம் எங்க போனாலும் இப்படிதான் அநியாயம் பண்ணுவாங்க. எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரி, முஸ்லீம் நாடுகள் சொல்றாங்கல்ல, ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியாது. சண்டைக்கு மட்டும் நான் சொல்றத செய். ஏன்னா முதல்ல எல்லாம் கிளம்பிடுவாங்க. யார் எதை சம்பாதிச்சிருக்கிறானோ, யாரு இமாம்கள் ஆலிம்கள் வச்சிருக்காங்க, இவனுக்கு கோவம், நான் நம்ம பழப்பு போகுது அப்படின்னு. சில விஷயங்கள் நடந்துருக்கு தம்பி. இப்ப இல்ல, 25 வருஷத்துக்கு முந்தி தெரிஞ்ச ஒரு பள்ளியாசு பேசுமா, பேரு ஊர்லாம் சொல்லவில்லை. ஏன்னா இந்த மாதிரி குர்ஆன் போட்டிருக்குத நீங்க ஏன் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, போட்டிருக்கு விரோதம் நடக்கிறவங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன் தம்பி. நீங்க சொல்வதெல்லாம் சரிதான் சார், தப்புதான் அங்க பண்றோம் வந்தா சொல்றாரு, பேஷன் சொல்றாரு தப்புதான். என்ன பண்ண பொழப்பு எங்க போறது, நீங்க வேலை தரீங்க, இன்னைக்கு பேஷன் வேலை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பா. அடிக்க வரல, நீங்க வேலை தர்றீங்களா, இந்த சம்பாதி தர்றீங்களா, நான் பேஷன் விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்ல வந்துட்டாருப்பா. என்ன செய்யறது, அவருக்கு என்ன பேசுறீங்க. இப்படி விஷயம் சொல்லணும்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்ல உண்மைதான், குர்ஆன்ல இருக்குது, எங்களுக்கு வழியே தெரியல, எங்களுக்கு இதான் மதரசா சொல்லி கொடுத்தாங்க, இப்படி வச்சு பொழைச்சுன்னு சொன்னாங்க, அது எத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருக்கிறேன், நீங்க சொல்ற உண்மைதான், நான் என்ன பண்ற சொல்றீங்க, நான் படுப்பு எங்க போறேன், என் பொண்ணா இப்ப யாரு காப்பாத்துறதுன்னு என்கிட்ட வந்துட்டாரு. புரிஞ்சிட்டீங்கல்ல, சரி ஆண் வழி அழிப்பதுமே ஆசை வைங்க, ஆண் வழி அழிப்பான்னு சொல்லி வந்தாச்சு. இந்த மாதிரி பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, ஃப்ரீயா பேசுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க பேசுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இருக்கட்டும். இப்போ இதுவரையே உங்களில் எவர மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும். இதுவரை பிடிச்சல ரியாஸ் எல்லாம் பிடிச்சல. சரி, அடுத்த என்ன படிங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். படி. எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும். இப்போ இந்த விஷயத்தான் ஒழுங்கா கவனிங்க.
இப்ப சொல்ல போற விஷயம் அல்லாஹ் சொல்கிறானே, இது இன்று வரை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப சொல்லுவதை ஒழுங்காக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்ப சொல்லும் போது எழுதுங்க, அப்பதான் மனசப்பதி. தனியா அப்புறம் போய் யூடியூப் போட்டு கேட்டு பேச. இப்ப சொல்லும் போது மெதுவா சொல்ற, எழுதிக்கிறங்கல்ல. உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோர்க்கம் வரை முடிஞ்சிருச்சு. உங்களில் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலேயோ இருந்தால், இப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன புரிய வேண்டும் என்றால், குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்படும். அதாவது நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி அடைய வேண்டும். அந்த நிகழ்ச்சி பேர் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் எப்பொழுது, எந்த காலத்தில், எந்த நேரத்தில் இறங்கும்? எந்த காலத்தில், எந்த நேரத்தில், எந்த வருஷத்தில், எப்பொழுது இறங்கும் உங்களுக்கு என்று உங்களால் சொல்ல முடியாது. நீங்க போகிற போக்க ஆண்டவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். நீங்க செய்யும் செயலையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு எப்பொழுது இந்த குர்ஆன் இறக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக தெரிய போகின்றது. நீங்களும் விட்டாமல் இரவு பகல் இல்லாம யாரெல்லாம் சொல்லித்தா இந்த குர்ஆன் நடக்கணும்னு வைராகியம் நிற்கின்றீர்கள். அந்த உறுதியையும் பார்க்கின்றான். பொறுமையாம் இருக்கின்ற நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான் என்று பொறுமையாக இருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும் பொழுது 24 மணி நேரம் இரவு பகல், இந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு என்னைக்காவது காய்ச்சலோ ஜுரமோ வியாதியோ நோயாளியாகவோ ஆகிவிடுவீர்கள். அல்லது ஏதோ காரணத்திற்காக, நன்மையின் காரணத்திற்காக பிரயாணத்திலும் இருப்பீர்கள். இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வின் கிருபையால் ரமலான் மாதத்தை அடைய போகின்றீர்கள். அதாவது குர்ஆன் உங்களுக்கு இறங்க போகின்றது. அப்படியே இறங்கும் பொழுது நீங்கள் நோயாளியாகவோ இருந்தால், புரிஞ்சதோ? குர்ஆன் இறங்குதுப்பா, வருஷ கணக்கில் கேட்டு ராவு பகல ஓதி எனக்கு வேணும் குர்ஆன் சொல்லித்தா யா அல்லாஹ், எனக்கு குர்ஆன் விளக்க சொல்லித்தான்னு கேக்குறீங்க. இப்போ ஆண்டவன் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு உங்கள் உறுதியை, ஈமானை அடிப்படையில் இப்பொழுது இறக்குகின்றான். அப்படியே இறக்கும் பட்சத்தில் அந்த நாளில், அந்த நேரத்தில் நீங்கள் நோயாளியாகவோ இருந்தால், அல்லது பிரயாணத்தை பஸ்லயோ ட்ரெயின்லயோ மாட்டுவண்டிலயோ ஆட்டோ போயிட்டு இருக்கிறீங்க, அப்படி போய்கொண்டு இருந்தால், இந்த சமயத்துல உங்களுக்கு ரமலான் மாதம் இறங்குகின்றது. நன்றாக முற்று வந்துட்டீங்க, குர்ஆனை இறக்கப்படும் சமயத்தை நெருங்கிட்டீங்க. இந்த நெருங்கிறதுக்கு உங்களுக்கு வியாதி பிடிக்கிறதுக்கு ஒரே டைம் ஆயிடுச்சு. வியாதியும் வந்துடுச்சு, நோயா ஏதோ ஜுரமோ காய்ச்சல வச்சுக்கிறோங்க. அப்படி ரமலான் மாதம் நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், இதாங்க அர்த்தம். உங்களுக்கு நோயாளியாகவோ பிரயாணத்திலேயோ இருந்தால் என்றால், ரமலான் மாதத்தை நீங்கள் அந்த நிகழ்ச்சியை அடையும் பொழுது நீங்கள் நோயாளியாக இருந்திருக்கலாம், அல்லது பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கலாம். இந்த சமயத்தில் அல்லாஹ் எந்த விஷயத்துக்காக நீங்க அல்லாஹ்விடம் துவா செய்தும் கேட்டுக்கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ அந்த ஒரு ஆயத்துக்கு விளக்கம் இறங்கிவிட்டது. குர்ஆன் முழுமைக்குள்ள ஒவ்வொரு ஆயத்தா ஓதுறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் யா அல்லாஹ் நின்றுறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த ஆயத்துக்கு அர்த்தம் இறங்குகின்றது. இறங்கும் சமயத்தில் உங்களுக்கு நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தோ இருந்தால், அந்த 2 நாட்களிலும் அந்த நோய் போகின்றவரை பொறுமையா இருந்து அந்த ரமலான் இறங்கியதற்காக நோன்பு நோட்டு விடுங்கள். நீங்கள் பிரயாணத்திருந்தால் பிரயாணம் போய் ஊர் சேரும் வரை பொறுத்திருந்து, ஊர் சேர்ந்த பின்னர் அந்த ரமலான் மாதம் இறங்கிய நிகழ்ச்சிக்காக நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும். பிரயாணத்தில் இருந்தவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் அந்த 2 சமயத்தை நோன்பு பிடிக்க வேண்டாம். அல்லாஹ் அவங்க கஷ்டம் தர விரும்பவில்லை, எனினும் உங்களுக்கு இறங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையால்
இறங்கிவிட்டு ஒவ்வொரு ஆயத்துக்குள்ள நேர்வழியும் அது சம்பந்தப்பட்ட அனைத்து சான்றுகள் உதாரணங்களும் ஃபுர்கானும் உங்களுக்கு இறங்கிவிட்டது. ஃபுர்கானை இப்பொழுதுதான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஃபுர்கான் என்னவென்றால் இப்பொழுதுதான் அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இப்படியாக நோன்பு நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது, இறங்கிவிட்டது. இந்த சமயத்தில் நீங்கள் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருந்தால் விட்டு நோன்பு நோக்க வேண்டாம். சுகம் அடைந்த பின்னர் நோன்பு விட்டு அன்னைக்கு பிடிக்க நோன்ப மறுநாள் 2 நாள் கழிச்சு பிடிச்சிருங்க. பிரயாணம் ஊர் வந்து சேர்ந்த பிறகு, பிரயாணம் முடிந்த பிறகு அந்த விட்டு நோன்பை அன்னை பிடிக்க வேண்டிய நோன்பை இப்பொழுது பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தையோ சிரமத்தையோ நாடவில்லை என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகின்றான். என்னம்மா என்ன சார் என்ன புரிஞ்சுட்டீங்களா? அப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் தம்பி. சார் எப்படி சார் இப்ப நமக்கு இப்ப வந்து இதுல துவாரம் ஒண்ணு இருக்குங்க சார். நீங்க சொன்னதுல நம்ம இறைவன்ட்ட ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, அதனுடைய தெளிவு நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து அந்த குரான் இறங்குறது ஆமா, அப்படியாங்க சார்? ஆமா. என்ன குரான் முழுமை இறங்கிறாது. அந்த குரான்ல நீங்க இப்ப கேக்குறீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்படி அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும் என்ன சொல்றீங்க, என்ன புகழ்னா என்ன, நீ எப்படிப்பட்ட கேக்குறீங்கல்ல, அதுக்கு விளக்கம் கிடைச்சிச்சுன்னா ரமலான் மாதம் இப்படியே ஒவ்வொரு ஆயத்துக்கும் இறங்கி கொண்டே 24 மணி நேரம் ரமலான் மாதத்திலே நீங்க இருக்க வேண்டும். இதன் மூலமாக 24 hours ரமலான் மாதத்திலேயே நீங்கள் இருந்து செயல்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. இதனால்தான் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் இரவு பகல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். என்ன இருந்தாலும் சரி, இரவிலும் பகலும் செய்யணும். 24 மணி நேரம் செய்யணும். நாள் முழுவதும் வணக்கத்தை செய்யணும். நாள் முழுவதும் ஜிக்ர செய்யணும். நாள் முழுவதும் தஸ்பீஹ் செய்யணும். எல்லாம் குரான் பார்த்துருப்பீங்க. இரவிலும் பகலிலும் போட்டிருப்போம். அப்ப என்ன ஆச்சு? இரவு முழுவதும் நீங்கள் அந்த வேலை அல்லாஹ் சொன்ன கட்டளை செய்யணும். பகல் நேரம் முழுவதும் செய்ய வேண்டும். 24 ரமலான் மாதத்தில் இருக்க வேண்டும். இப்படி செய்தால் ரமலான் மாதத்தின் சிறப்பு. ரமலான் மாத வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். இப்போ இந்த நோயாளியாகவோ பிரயாணத்திலோ அந்த 2 விஷயத்துக்கு எல்லோரும் புரிந்து கொண்டீர்களா? நோயாளி சொன்ன விஷயத்துக்கும் பிரயாணத்தை சொன்ன விஷயத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சதா? நல்லவர்கள் புரிஞ்சுதுங்க சார். சரி, அர்த்தம் புரிஞ்சுச்சுங்க சார். இப்ப நோன்பு வந்து நீங்க 24 hours சொல்றீங்க. நோம்பு 24 hours. நோம்பு 24 hours. 24 ரமலான் மாதத்திற்குன்னு சொன்ன. சரியா? 24 ரமலான் எந்த சமயத்திலும் இறங்கலாம். இரவில் எந்த நேரத்தில் இறங்கலாம், பகலில் எந்த நேரத்தில் இறங்கலாம். நீ நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இறங்கலாம், பிரயாணத்தில் இருந்தாலும் இறங்கலாம், குளிச்சுட்டு இருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம், சமைச்சிட்டு இருக்கலாம், எந்த சமயத்தை திட்டேன்னு இறங்கும். இறங்க வேண்டிய நேரம்லாம் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணல. ஒன்று நோக்கம்தான். எவ்வளவு நோக்கத்தோடு நீ மனசை எல்லாம் நினைச்சிட்டே சமைச்சிட்டு இருக்கியா, இந்த வந்துருச்சு இறங்க இறங்குச்சா அன்னைக்கு தூங்கிட்டு காலைல நோம்பு பிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதை நோம்பு பிடிக்கிறது. அடையாளங்கள் அப்படி ஏதாச்சும் வருமாங்க சார்? உங்க இல்ல அடையாளம் என்ன அர்த்தம் தெரிஞ்சிடும். அர்த்தத்துக்கு சந்தேகமே இல்லாம கரெக்டா இருக்கு. நீங்க மனசு பிடிச்சிருமே. அதான் தெளிவான இறக்குன்னு சொல்ல ஆன சொல்லிட்டாண்டா. ஆன சொன்னதுக்கு சந்தேகமே வராது. நம்மளா கற்பனை பண்ணி செய்தால்தான் சந்தேகம் எல்லாம் எழும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு டைரக்டா பேசுறான், சொல்றான், இதுக்குதான் அர்த்தம் செய் அப்படின்னு வரும்போது உங்களை நிச்சயமாக நீங்க முழு மனதோட 100% கரெக்ட், அல்லாஹ் சொன்னதான் சரி என்று நீங்க செய்யும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு பொறாமையும் கோபம் ஏற்படும். அவர் வழியில் நீங்கள் இல்லை. நீங்க குர்ஆன் வழியில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள். உங்களுக்கு தெளிவாகிவிட்டது. எந்த சந்தேகம் இல்லாம சரியா கரெக்டான ஆன்சர் கிடைச்சிச்சுப்பா, விளக்கம் கிடைச்சிச்சுப்பா என்று நீங்கள் திருப்தி அடைந்த ஆன்மாவாக இருப்பீர். புரியுதுங்க சார்.
எந்த நிமிஷம் இறங்குமா ஜாக்க, எந்த நிமிஷம் இறங்கலாம். இப்ப நீங்க போகிற போக்க பார்த்தா சீக்கிரத்தை அடைவீங்க, சீக்கிரத்தை அடைவீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட கேட்டு இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன்? மனுஷன்கிட்ட கேட்டேன். அவங்க தான் வருஷம் போற மாசம் நோம்பு சொல்லிட்டாங்களே, அவங்கள்ட்ட கேட்க முடியும். மாசம் 30 நோம்பு பிடிக்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும், அர்த்தம் கேட்க முடியும். நீங்க யோசிப்பாங்களா? எனக்கு யார் சொல்லி தந்தது? எனக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? எல்லாம் புதுசா கேட்குறீங்க. இப்போ நீங்க அவ்வளவும் புதிய கேட்குறீங்க, இது கேள்விப்படாத, இது யாருமே செய்யாத குரான்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இதில் உங்களுக்கு என்ன வேண்டும் காட்டிட்டு மேற்கொண்டு சிந்தியுங்கள் என்று நான் சொல்றேன். இன்னும் இதை விட நல்ல விஷயங்கள் விளக்கம் வரும்னு சொல்றேன். என்ன செய்யறது இப்போ? அவன் ஒருத்தன் தான் திருப்தி அடைந்த ஆன்மாவே என்று அல்லாஹ் கூப்பிடுகின்றான்னு. திருப்தி அடை, உலகத்துக்கு பயப்படாம, ஊர் உலகத்துக்கு பயப்படாம, சொந்த பந்தம்லாம் திட்டு, அம்மாடி அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், குரான் விரோதம் நடக்கிறான். எப்படி குரான் வழி நடந்தா குரான் விரோதம் நடக்கிறான் இவங்க நம்ம சொல்றாங்க. இது எதையும் பொருட்படுத்தாமல் சந்தோஷம் போயிட்டு இருக்கானே, எதையும் கேர் பண்ணாம அவனை மட்டும்தான் அல்லாஹ் இறக்கிய இந்த விஷயம் உண்மை என்று நீங்கள் அறிந்து கொள்வீ, சந்தேகம் இல்லாமல் அறிகின்றீர்களே, அதான் நிஷானி, அதான் அடையாளம். புரிஞ்சதா? புரியுது சார். அடையாளம் கேட்டீங்களே, சந்தேகமே அதுல வராது. நம்மளோட உள்ளம் அதை 100% ஏத்துக்கும். அதுதான் இறங்குச்சுன்னு சொல்லி ஒரு அடையாளம். அதான் அடையாளம். குரான் இறங்கு. தைரியமா வேலை செஞ்சிருவீங்க, எவனுக்கு ஏத்து பேச முடியாது. இதுதான் உண்மையான ரமலான் மாதத்தை அடைந்த ஆணோ பெண்ணோ. இப்படிதான் குரான் ஓதணும், இதுதான் ஓத முறை. அடுத்தபடிங்க இனிமேல் முக்கியமான விஷயம், எதுக்காக நோன்பு, அது முக்கியம். அடுத்தபடிங்க அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. அல்லாஹ் மனிதர்களுக்கு லேசானது, எளிதானது, இலகுவானதை தான் நாடுறான், சிரமமானதை நாடவில்லை. அவன் 30 நாள் நோன்பு பிடிச்சு அவங்க சொல்ல, குறிப்பிட்ட நாட்கள் 2 அல்லது 3, அதுக்கு மேல தாண்டாது, குறிப்பிடப்பட்ட நாட்கள் தான். இன்னைக்கு ரமலான் இறங்குது, 3 நாள் நோன்பு. 3 வருஷம் உதாரணத்தை சொல்றேன். நீங்க என்னைக்கு நோன்பு ரமலான் அடையிறீங்களோ அன்னைக்கு எத்தனை நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற விஷயமும் அன்றைப்பே இறங்கிவிடும். அல்லாஹ் சொல்லிதான் நீங்க அத்தனை நோன்பு பிடிக்க போறீங்க, அத்தனை நாள் 2 நாட்கள்னு சொன்னால 1 கிடையாது 2 வச்சுக்கிறீங்க. அந்த 2 நோம்பை பிடிச்ச முடியறதுக்குள்ள இன்னொரு தர அடுத்த விஷயம் இறங்குது, அந்த விஷயத்துக்கு மறுபடியும் நோன்பு பிடிங்க. அப்புறம் 15 நாள் 20 நாள் கழிச்சு இன்னொரு விஷயத்துக்கு இறங்குனே 2 நாளோ 3 நாள் நோன்பு பிடிங்க. அது அப்ப உங்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பேன் எத்தனை நோன்பு பிடிக்குன்னு அல்லாஹ் அறிவிப்பான். நீங்களாம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 2 நோன்பு பிடிச்சிங்கண்டா ஒரு 10 நாள் கழிச்சு அல்லது 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அடுத்த விஷயத்துக்கு இறங்குது. ஏன் லேட்டு? நீங்க இன்னும் வேகமா இதுல ஈடுபாடு காட்டல, ஆனா டிலே ஆகிட்டே இறங்க வேண்டிய டிலே ஆகிட்டே போதும். புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் இறங்கலைன்னா நீங்க செயல்பாடுகளும் சரியில்லை என்று புரிந்து கொள்ளுங்க. இப்படியாக நீங்க ரமலான் மாதத்தை அடைவதற்கு எப்போதும் முயற்சி இருக்கணும். ரமலான் மாதம் அடைஞ்சிங்கன்னா குறிப்பிடப்பட்ட நாட்கள் நோன்பு இருங்க. இப்படியாக உங்க இஸ்லாமிய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. அந்த நாட்களை நீங்க கணக்கிடுறது பிறைய பார்த்துதான் நாட்களை கணக்கிட வேண்டுமே தவிர நீங்க வைத்து கொண்டிருக்க இந்த காலண்டர் அடிப்படை வீட்டுல தொங்குற காலண்டர் அது கிடையாது. அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அடுத்தபடியுமா, குறிப்பிட்ட நாட்கள் நோன்பின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்யவும். குறிப்பிட்ட நாட்கள் தான் சொல்ற, மாதம்னு வார்த்தை இல்லையா? இப்ப ஏன்பா நீங்க 30 நாள் வச்சு பிடிக்கிறீங்க? யாரு சொன்ன? குரான் அப்படி தெளிவா நாட்கள் தான் போட்டு குறிப்பிடப்பட்ட நாட்கள். ஏன் அல்லாஹ் 30 நாள் சொல்றதுக்கு என்னப்பா கஷ்டம்? 30 நாள் நோம்பு பிடிங்க, 1 மாசம் நோம்பு பிடிங்க சொல்லிருக்கலாமே. குறிப்பிடப்பட்ட நாட்கள் தானே சொல்றான். அது கூடவா உங்களுக்கு கஷ்டம்? பார்க்க மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. எங்களுடைய ஆலிம் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே. ஏன் ஆலிம்? உனக்கு குரான் கையில வந்துருச்சு, அல்லாஹ் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு ஆயத்தை அல்லாஹ் சொன்ன ஆயத்தை படிச்சுட்டு இருக்கிறான், நீ அதன் விளக்க வேண்டியதானே? ஊர் உலகத்தையும் பார்த்துட்டு நீ ஊர் உலகத்தை பார்த்தேன் நுழைய முடியாத, நீ தன்னாலே வரணும்.
இஸ்லாத்தினுடையன்னு அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும், நடக்கணும். ஆகவே படிங்க. உங்களுக்கு வழி காட்டியதற்காக அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். நீங்க நோன்பு நோற்பது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த செயல் என்று இந்த 3 விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம். இந்த நோன்பு நோற்பதினால் என்ன படிச்சீங்க? உங்களுக்கு வழி காட்டியதற்காக. எடுத்துங்க, உங்களுக்கு வழி அல்லாஹ் காட்டுகின்றான். குர்ஆன் இறக்கி விட்டான். இறக்கி எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதாரணங்கள், சான்றுகள், வழிமுறைகள், ஃபுர்கான் 3ஐயும் அளித்ததற்காக, வழியை காட்டியதற்காக, நீ எப்படி இஸ்லாமியனா இருக்க வேண்டும், மேலும் மேலும் எப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேறி கொண்டே போக வேண்டும் என்று காட்டியதற்காக. அடுத்தது, அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி. அல்லாவின் மகத்துவத்தை, ரப்பல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சொல்றீங்களே, புகழ்னா என்ன? எப்படி புகழுக்குரியவன்? அவன் யார்? அல்லாஹ்னா என்ன? இவ்வளவு விஷயத்தை சரி, ரப்பல் ஆலமீன், அவன் தான் உலகத்துக்கெல்லாம் ரப், அவன் தான் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டி எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டியதற்காகவும். அடுத்தது, நன்றி செலுத்துவதற்காகவுமே. நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தது, இந்த 3 விஷயத்தை செய்வதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் செய்வதற்கு ஒரே வழி, நீங்கள் ரமலான் மாதத்தை அடைய வேண்டும். இந்த 3 விஷயத்தையும் யார் செய்வார்கள் என்றால், அந்த ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் மட்டுமே தான் செய்ய முடியும். அந்த நோன்பை நோற்றவர்கள் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர மற்ற எவராலும் செய்யவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதான்ப்பா நோ மகமே. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீ என்ன இருந்தாலும் உடம்பு சரியில்லை, பலவீனமா இருந்த, அதுக்காக நோம்பு பிடிக்க முடியல, அதுக்காக ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், உணவு கொடுத்துட்டேன்னு சொல்றாத. நீ நோம்பு பிடிச்சே தீரணும் சொல்லிட்டான். என்ன இருந்தாலும் நோம்பு பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அதுல எல்லாம் 3 விஷயம் செய்ய போறீங்க. அல்லாஹ்வின் மகத்துவத்தை புகழ்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும், அவன் உங்களுக்கு நேர் வழியை காட்டியதற்காக, ஸ்ராத்தல் முஸ்தகீமை காட்டியதற்காக, இந்த 3 விஷயங்கள் செய்வதற்காக உங்களுக்கு நோன்பு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான்ப்பா 2ல 185க்குள்ள முக்கியமான விஷயம். இதில் நன்றா புரிந்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். 30 நாள் நோன்பு என்று பேச்சே கிடையாது, சொல்லவும் இல்லை. எழுதுக. நம்பர் 2, பிறையை பார்த்து நோன்பு பிடிக்கணும்னு பேச்சே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் பிறையை பார்த்தாச்சா? பார்த்துட்டேன். இந்த பேச்சு, இந்த மாதிரி செய்தான் பேச்சு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறப்பா. என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க இந்த உலகம் பாருங்க. பிறை அங்கே பார்த்துட்டாங்க, இங்கே பார்த்துட்டாங்க. வேண்டாம். அவங்க பாட்டு அவங்க மதத்தின் அடிப்படையில் செஞ்சுட்டு போறாங்க. நம்மளுக்கு இஸ்லாம் மதம் கிடையாது. இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு பிறையும் கிடையாது. பிறையை பார்த்து நோம்பு பிடிக்கணும், பிறையை பார்த்து நோம்பு விடணும், 30 முடிச்சுக்கணும், 30 நாள் நோம்பு பிடிக்க பேச்சே கிடையாது. மேலும் நோம்பு பிடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்கள, அந்த நேரத்தை சஹர், தேவையில்லாத பேச்சு, சஹர் பேச்சே இந்த நோம்புல கிடையாது. இந்த 3ம் இந்த 185 கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த 3 கொண்டு போய் நுழைச்சி தேவையில்லாத ஆட்டமும் செயலும் போயிட்டு இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, ஒன்றும் செய்ய முடியாது. ரசூலை விட்டு போயிட்டேன், எப்படியாவது விட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நாம் வக்கீனா அசாபன்னார், இந்த நரக வேதனை காப்பாற்ற இறைவனே, அந்த துவா எப்போது மனசு ஓடிட்டே இருக்கட்டும். நான் குறை எடுத்துக்கிட்டேன், யா அல்லாஹ் என்னை காப்பாத்து.
வக்கினா காப்பாற்றுவாய், அசாபன்னார் நார் நெருப்பினுடைய வேதனிலிருந்து காப்பாற்றுவாயாக, வக்கினா அசாபன்னார். அப்துல் கரீம் வக்கினா அசாபன்னா என்றால் நரக வேதனிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று அர்த்தம். அப்போ இப்ப சொல்லுங்கப்பா, நீ என்ன செய்ய போறீங்கப்பா? இந்த மாதிரி இருக்குப்பா குரான். இதான்ப்பா 1446 வருஷத்துக்கு வந்தது. அன்னைக்கே மனிதர்களுக்காக வந்த இறக்கப்பட்ட குரான் அப்படியே திறக்காமல் இருக்கின்றது. மனிதர்களுக்காக இறக்கப்பட்ட குரான் இன்றுவே திறக்கவில்லை. இப்பொழுதுதான் நீங்கள் திறந்து படிக்கின்றீர்கள். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் குரானை தொட்டு திறந்து ஓதி இதற்காக நேரத்தை செலவழிச்சு போயிட்டு இருக்கீங்களே. நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் வழி உண்டு, அது சந்தேகமே இல்லை. நான் மட்டும் உண்மையாளராக இருந்தால் நிச்சயமாக உண்டு, அல்ல சந்தேகம் கிடையாது. இனி உங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன சொல்லணும்னு இந்த 185ல சொல்லுங்க. வேற என்ன சொன்னது புரியாது சொல்லுங்க. சொல்லுங்க, எது புரியல, எந்த விஷயம் புரியல, எல்லாத்துக்கும் தெளிவாக ஒவ்வொரு வார்த்தைக்காக சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அடுத்த ஆயத்தை படிங்கம்மா. 186. நபியே, என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும். அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாஹ்வுக்கு புகழை துதி செய்வதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவுமே நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று சற்று முன் உள்ள ஆயத்தை படிச்சீங்க. இது என்ன சொல்றான்? அல்லாஹ் இத்தவருக்கு வழியை காட்டுகிறேன்னு சொல்றான். முடிக்கலாம். இது 186. என்னையே நம்பட்டும், என்னமே கேட்கட்டும், அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள், இந்த குரானை அடைவார்கள். விடாம கேளுங்க, விடாம கேட்க சொல்றான், அப்பொழுது அவர் அடைவார். போன தடவை இந்த கேள்வி கேட்ட 3 துவான்னு வருது. பிரார்த்தனை, பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனை, மறுபடியும் பிரார்த்தனை, அவர்கள் பிரார்த்தித்தால் 3 பிரார்த்தனை, துவா துவா துவான்னு வருது. போன தடவை உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தேன், என்னப்பா இது 3 துவா சொல்றானே என்னன்னு கேட்டிருந்தேன். யாரும் பதில் சொல்லல. ஒழுங்காக நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து என்னதான் சொல்லுகின்றான் இதில், பிரார்த்தனை செய்வோருக்கு பிரார்த்தித்தால் அவர் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். அப்போ ஒண்ணு மனசு வச்சுக்கிறங்க, குரான இன்னும் நம்ம ஒரு ஈடுபாடு காட்டவில்லை. ஏன் இந்த மாதிரி சொல்லணுன்னு அங்கே நிலைத்திக்கல. நீங்க என்ன காரணத்துக்காக சொல்கிறான் என்று நீங்க நிலைச்சிக்கல. அப்படி நிலைத்தென்றால் உங்களுக்கு அர்த்தம் தெளிவாக தெரிந்துவிடும். என்னையே நம்பட்டும், அப்போ ஈமான் கொள்ளட்டும், என்னிடமே கேட்கட்டும், என்னிடமே கேட்கட்டும். யார்கிட்ட எந்த உதவியும் கேட்றாத, எந்த விளக்கமும் கேட்றாத, நான் உனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன், புத்தகம் எவன் கொடுத்தாலும் அவன்கிட்டே கேளு, அவன்கிட்டே கேளு, எங்கேயும் போயிடாதப்பா, தப்பி தவிர போயிடாதப்பா, தப்பான உள்ள போயிருப்பா நீ கேட்டீண்டா என்று அல்லாஹ் சொல்லி, அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள். சரி, நீங்க இதற்கு பதில் போடுங்கள். எதற்கு? இந்த 186க்கு பதிலை அழகான முறையில் போட வேண்டும். லேட் பண்ணக்கூடாது, சிந்தனை செய்யணும், வேகமா எழுத பழகிக்கணும்னு சொல்லணும். என்னதான் சொல்றாங்க? ஏன் 3 துவா கேட்ட
நான் கபு செய்யறேன்னு சொல்றேன். ஏன் 3 தடவை துவா துவா 3 தடவை சொல்றேன்னு? சரி, பரவாயில்ல. இப்போது பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொண்டு இதை நிறுத்திக் கொள்கின்றேன். அடுத்த பயானில் இந்த 186 மறுபடியும் திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். என்ன பண்றது? நீங்க ஆசை உட்காந்துருக்கிறீங்க. நான் உங்களுக்கு இதனுடைய 3 பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம் பொதிந்து இருக்கின்றது என்பதை உங்களுக்கு பிஸ்மில்லாஹி, அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த பயானில் சொல்லுகின்றேன். அதுவரை ஓதிக்கொண்டே வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.